because we are kings and our words matter. இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே. இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார், எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே. வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம், வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம், இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குவே, இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குவே. இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே. பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார், பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார். கழுக்கு சமானமாக வாழ வயதாக மாற்றுகின்றார், கழுகுக்கு சமானமாக வாழ வயதாக மாற்றுகின்றார். இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரே,
அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஐஸ்வர்யா எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். இயேசு என் பரிகாரி. எல்லாருக்கும் தெரியும் அது, ஆனால் மறந்துடுறோம் பாருங்க. பரிகாரி, பரிகாரம்னா என்ன? ஆன்சர், தீர்வு, பதில். என் பிரச்சனைக்கான பதில், வெறும் வியாதிக்கான பதில் இல்லை, எல்லா விதமான பிரச்சனைகள். உங்கள் பிரச்சனை என்ன வேணா இருக்கலாம். இன்னைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் அவர் தான் பதில், ஆனால் அங்கங்கே வேற எங்கெங்க பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, மறந்துடுறோம். இன்னைக்கு அதை உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. திரும்ப இயேசுவை நோக்கி பாருங்க. உங்கள் பிரச்சனைக்கு பதில் அவரே. அது மட்டும் இல்லை, அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் அந்த பிரச்சனைக்கு பதிலை கொண்டு வரும். ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், பாவ பிரச்சனையாக இருக்கலாம், என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் தான் பதில், பரிகாரம். இந்த அடுத்த பாட்டு இயேசுவின் ரத்தத்தை குறித்து பேசுகிறது. அவருடைய ரத்தம் வெறும் நம்மளுக்கு பாவம் மன்னிப்பை மட்டும் கொண்டு வர்றது கிடையாது, ஒரு வேலியை போல இருக்கிறது, நம்மளை காக்குகிறது. இதை பற்றி பாடி அவரை ஆராதிப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே? தேவனே
எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டை, கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆழ்கடல் போல் பேரன்பீனா, வெள்ளம் போல் மாதயா, மீட்கவே மீட்கும் பொருளாய் மீட்பர் ரத்தம் சிந்தினார். இவ்வன்பை நீனைந்து துதி பாடாதோர் யாரும் உண்டோ? விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ? இவ்வன்பை நீனைந்து துதி பாடாதோர் யாரும் உண்டோ? விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ? கல்வாரி மலையில் ஊற்றே ஆழ்ந்ததென்று தோன்றுதே. நல்லிரக்க வாசல் தோறும் அன்பினாலை பாயுதே. மானதியாய் அன்புதாயை ஓய்வின்றி பொழிய
செய்யும் மானதியாய் அன்பு தயை ஓய்வின்றி பொழியுதே தேவனீரே சாந்தம் அன்பால் பூவினை முத்தம் செய்யும். கல்வாரி மலையினுற்றே ஆழ்ந்தகன்று தோன்றுதே நல்லிரக்க வாசல் தோறும் அன்பினாலை பாயுதே மானதியாய் அன்பு தயை ஓய்வின்றி பொழியுதே தேவனீரே சாந்தம் அன்பால் பூவினை முத்தம் செய்யும் மானதியாய் அன்பு தயை ஓய்வின்றி பொழியுதே தேவனீரே சாந்தம் அன்பால் பூவினை இவ்வன்பை நினைந்து துதி பாடாதோர் யாரும் உண்டோ விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ இவ்வன்பை நினைந்து துதி விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மானதியாய் அன்பு தயை ஓய்வின்றி பொழியுதே தேவனீரே சாந்தம் அன்பால் பூவினை முத்தம் செய்யும் மானதியாய் அன்பு தயை ஓய்வின்றி பொழியுதே தேவனீரே சாந்தம் அன்பால் பூவினை முத்தம் செய்யும் தேவனீரே சாந்தம் அன்பால் பூவினை முத்தம் செய்யும். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உடைய இரக்கம் உடைய தயவு மகா பெரியது கர்த்தாவே. இதெல்லாம் விளங்கிக் கொள்ளும்படியாக மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். தேவ ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துவீராக. உடைய மகத்துவத்தை, உடைய மேன்மையை, உடைய அன்பை உணர்ந்து கொள்ள இந்த காலை வேளையிலே கிருபை செய்வீராக. இந்த காலையில் பிரச்சனையோடு வந்திருக்கிறவர்கள், மனப்போராட்டங்களோடு வந்திருக்கிறவர்கள், வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனையை சந்தித்தவர்களாக வந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தங்களுடைய பதிலை காணட்டும். வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பரிகாரியாக இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். மீட்பவர்களுக்கு உண்டாகட்டும், அவருடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இந்த காலவெளியில் கிறிஸ்துவனுடைய மரணத்தை, அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தை நினைவு கூறும்படி அதை ஆசரிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து ஆண்டவரே உலகத்தில் இருந்த நாட்களில் சொல்லும் பொழுது, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் என்று சொல்கிறார். ஒரு உடன்படிக்கை, உடன்படிக்கைனா 2 பேரும் சேர்ந்து செய்யணும். அந்த உடன்படிக்கையில் அவருடையதெல்லாம் நம்முடையதாகும். ஆனால் நம்மக்கிட்ட அவருக்கென்று கொடுப்பதற்கு விசேஷித்த காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் ரோகங்களையும் தரித்திரத்தையும் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை, விலையேறப்பட்ட ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்தார். அவருடைய ஐஸ்வர்யத்தை, அவருடைய சுகத்தை, தெய்வீக சுகத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். அது ஆண்டவருடைய பெரிய கிருபை. அதனால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தேவன் அதை நமக்கு செய்தார். அவரை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் எங்கேயோ இருந்த நம்மை, ஏதோ ஒரு வம்சத்தில் ஜாதியில் பிறந்த நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த உடன்படிக்கைக்குரியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை என்ன செய்யும் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டில் தெளிவாக பார்க்கிறோம். ஆபூர்வமோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். நான் வா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவள சபிப்பேன், உமக்குள்ளாக எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். கர்த்தர் அப்படியே செய்தார். அவனை ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய விதத்தில் அவன் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான். தேவனோடு கூட அவ்வளவு உறவு, அவ்வளவு ஐக்கியம். தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்காக, சிநேகமாயிருப்பதற்காக ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, எல்லா செல்வத்தினாலும் அவரை நிறைத்தார். தெய்வீக பலத்தினால் அவரை நிறைத்தார். அவனுடைய செல்வத்தை பற்றி அவன் வேலைக்காரன் சாட்சி கொடுக்கிறான். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பொன்னையும் வெள்ளையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்கிறார். வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். கூட ஒட்டிகிட்டு இருந்த லோத்தை கூட அது நிமித்தமாக பெரிய ஆசீர்வதித்தார். கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் உடன்படிக்கை என்ன செய்யும் என்பதை அங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் சொன்ன வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலேயே அவனோடு இருந்த ஆட்களை எல்லாம் கடவுள் ஆசீர்வதித்தார். அப்போ இது புது உடன்படிக்கை, நம்மோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. தேவாதி தேவனே உலகத்தில் வந்து நமக்காக ரத்தம் சிந்தி உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். தேவ சமூகத்தில் நிற்க முடியாதிருந்த நம்மை, நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை நீதியாக்கி இருக்கிறார். அதனால்தான் தைரியமாக அவரோட கிருபா சந்தானில் போகிறோம். அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கும். தேவனுடைய சமூகத்தில் போகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம், தேவனோடு கூட உறவாட ஐக்கியமாக இருக்க ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த ரத்தம், அவருடைய மரணம் நமக்கு தந்திருக்கிறது. பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உபாகமம் 8:28 பார்க்கும் பொழுது, இந்நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல, இந்நாளிலே உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கிறது போல கர்த்தர் அந்த முற்பிதாக்களுக்கு பண்ணின உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறார் என்று பார்க்கிறோம். உடன்படிக்கை செஞ்சுட்டு உடன்படிக்கை உறுதிப்படுத்த அவரே வேலை செய்கிறார். நமக்கு என்ன இருக்கணும், நாம் எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவளாக இருக்கணும், எப்படி தேவனோடு ஐக்கியமுடையவளாக இருக்கணும், எப்படி சுகமாக இருக்கணுங்கிறத அவர் உறுதிப்படுத்த அவர் விரும்புகிறார். நம்ம வேலை சிம்பிளாக விசுவாசித்தா போதும், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொண்டு அதை விசுவாசித்தால் போதும், எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வியாதிகளையும் பலகீனங்களும் ஏற்றுக்கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்ட உடனே முதல் சொன்ன வார்த்தையை, நானே உன் பரிகாரி, நான் உங்களுக்கு பரிகாரியாக இருப்பேன். அவங்க ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு ஒரு டாக்டர் வேணுமென்னு அவங்க கேட்கவே இல்லை. சொல்ல, நானே உன் பரிகாரி, ஒன்றும் வராதுன்றார்.
உன்னை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன். பாருங்கள், அவருடைய விருப்பம் அது. 430 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிளான் பண்ணிட்டார். நமக்கு உலக தோற்றத்துக்கு முன்னமே பிளான் பண்ணிட்டார். பிரைஸ் எல்லாம் கர்த்தர் நம்மை அங்கே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நமக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்ட மிக அருமையான, அற்புதமான, எண்ணி பார்க்க முடியாத மேலான ஒரு வாழ்க்கை வாழும்படித்தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அவர் போதுமானவருக்கும் அதிகமானவர். ஐயோ, நான் என்ன செய்யணும்னு தெரியலையே, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வேன், இந்த மேரேஜுக்கு என்ன செய்வேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, ஒன்றும் ஆக மாட்டேங்குதே. இல்லைங்க, நம்மோடு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் அவங்க சொல்லும்போது, நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருப்பேன். நான் அனாதியாக இருக்கிறேனே, இல்லை, மிகப்பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். போதுமானவருக்கும் அதிகமானவராக இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று சொன்ன தேவன் நமக்காய் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த கால வேளையில் எண்ணி பார்ப்போம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அவர் நம்மீது அன்பு வைத்திராவிட்டால் நம்ம எங்கே உட்கார்ந்துருப்போம் நமக்கு தெரியாது. அவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு இது ஒரு ஜீவனுள்ள ஆராதனை. இது ஒரு சடங்காச்சாரமாய் ஆராதிக்கிறதில்லை. இன்றைக்கும் விசுவாசித்து எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். என் உயிருள்ள தேவன், ஒரு தேவன் என்னை தெரிந்து கொண்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசுவாசத்தோடு கூட, ஸ்தோத்திரத்தோடு இந்த பந்தியில் நான் பங்கெடுப்போம். முதல்ல ஜெபிப்போம். ஜெபித்த பிறகு எல்லாருக்கும் பரிமாறப்படும். உள்ள வெளியே மெத்தையில் எல்லாருக்கும் கொடுத்து முடித்த பிறகு எழுந்து நிற்க சொல்லுவோம். எல்லோரும் எழுந்து நின்று ஒன்றாக கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. இந்த அப்பம் ரசம் வரும்போது அதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க, ரெடியாக இருங்க. எல்லாருக்கும் கொடுத்து முடிகிற வரைக்கும் காத்துருங்க. பிறகு எழுந்திருச்சு நிற்க சொல்லுவோம். நின்ன பிறகு நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அனுசரிப்போம். எல்லாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மேலான உடன்படிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையின் மூலமாய் எங்களை உம்மோடு இணைத்து விட்டீர். எல்லாவற்றுக்கும் எங்களை சொந்தக்காரர்களாக்கி விட்டீர். உம்முடையதெல்லாம் எங்களுடையது என்று ஆகிவிட்டதே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை உணர்ந்தவர்களாக கர்த்தாவே, அதை எண்ணி பார்த்தவர்களாக இதில் இன்றைக்கு நாங்கள் பங்கு கொள்கிறோம். கர்த்தாவே, வெறும் அப்பத்தையும் ரசத்தையும் அல்ல கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுடையது. நீர் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த அனைத்து ஆசீர்வாதங்களும் பாக்கியங்களும் ஸ்லாக்கியம் எங்களுடையது என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கு மக்கள் இதில் பங்கு கொள்ளட்டும். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியும் விடுதலையும் வாழ்வையும் கர்த்தாவே அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே, எங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க வந்தீரோ அத்தனையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், சொந்தமாக்கி கொள்ளட்டும், உரிமை பாராட்டட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். எமில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் எம்மை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் எமில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் எம்மை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே.
சந்தோஷமாய் மாறிட்டதே. நன்மையும் கிருபையும் எம்மை தொடருமே. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறிட்டதே. நன்மையும் கிருபையும் எம்மை தொடருமே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. ஆரோக்கியமும் வர பண்ணி நானே உந்தன் பரிகாரி என்று சொல்லி, சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி நானே உந்தன் பரிகாரி என்று சொல்லி, மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அமரவரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் ஆண்டவரை இந்த காலை வேளையில் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காலை வேளையில் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நன்றியுள்ள இதயத்தோடு நோக்கி பார்க்கிறோம். உடைய கிருபையும் அன்பும் மகா பெரியது. கர்த்தாவே, பாவிகளாக இருந்த எங்களை பிள்ளைகளாக்கி இருக்கிறீர். தூரமாக இருந்த எங்களை கெட்டி சேர்த்திருக்கிறீர். நீதிமான்களாக்கி இருக்கிறீர். எல்லா தேவ ஆசீர்வாதங்களுக்கும் பங்குள்ளவர்களாக்கி இருக்கிறீர். துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, கொடுத்த இந்த பாக்கியம் ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களையே உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பூமியில் உமக்காக வாழ, உம்முடைய காரியங்களை நடப்பிக்க, உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய காரியங்களை விளங்கிக் கொள்ள, உம்முடைய அன்பை விளங்கிக் கொள்ள இன்னும் மேன்மேலும் கர்த்தாவே இந்த பூமியில் உம்முடைய அன்பை வெளிப்படுத்த கிருபை செய்வீராக. இதில் பங்கெடுத்த ஒவ்வொருவரும் தேவ ஆசீர்வாதங்கள் அத்தனையிலும் பங்கெடுக்கட்டும். பாவ மன்னிப்பு மேற்கொண்டு சுகம், பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், செழிப்பு, வெற்றி, வாழ்வு என்று எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ளட்டும். ஜெயத்திலே வாழட்டும்.
உமக்கு எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம உட்காரோம். இன்னும் ஒரு முறை பாடும்போது உங்களுடைய கப்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுங்க தயவுசெய்து. சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி நானே உந்தன் பரிகாரி என்று சொல்லி, சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி நானே உந்தன் பரிகாரி என்று சொல்லி, மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. காணிக்கைகளை கர்த்தரை ஆராதிக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராயில் பங்கெடுத்த நீங்களும் காணிக்கையில் செலுத்த விரும்பினால் எப்பொழுதே கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பேருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். சபை திட்டப்படலுக்காக கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிகோ உள்ள பெரிய காணிக்கை பள்ளியில் செலுத்தபடி கேட்டுக்கொள்கிறோம். தசமாக காணிக்கையோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தரை வார்த்தை அறிக்கைட்டு கொடுப்போம். தேவட வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக இழந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையை செலுத்தும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களுக்கு பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பதும் வெளியே இருப்பதும் மேலே அமர்ந்து இருப்பதும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை நீங்கள் புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷர் மத்தியிலே ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி செல் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதர்கள் பேசின 8 செய்திகளை MP3 சிடியும் வெற்றி வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுப்பால் பெற்று செல்லலாம். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சியின் ஆராதனை நேரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் 2வது தமிழானை முடிந்தவுடனே ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரில் சேர வந்து அமர்வையாக கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தமிழ் ஆராதனைகளிலே தமிழ் விளங்காத இங்கிலீஷ் வேணும்னு சொல்லுகிறவர்களுக்கு, பிரசங்கம் இங்கிலீஷில் தான் விளங்கும்னு சொல்லுகிறவர்களுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் மொழிபெயர்ப்பு இருக்குது, ஹிந்திலையும் மொழிபெயர்ப்பு இருக்குது. இந்த சர்வீஸில் இருந்துட்டு எனக்கு சரியாக தமிழ் தெரியாது, எனக்கு ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு அல்லது ஹிந்தி வேணும்னா பின்னால் அங்கே ஹெட்ஃபோன், அந்த போர்ட்டிகோவில் ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அங்கே போய் எந்த மொழியில் ஹெட்ஃபோன் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டு எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். நீங்கள் உள்ளேயோ வெளியோ எங்கே வேணால் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் தான். அதன் மூலமாக இந்த பிரசங்கம் அப்படியே உங்களுக்கு பிரசங்கம் நடக்கும்போதே உங்களுக்கு மொழிபெயர்ப்பு அங்கே அதன் மூலமாக வரும். உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி அவைல் பண்ணிங்க. ஏன்னா சிலர்லாம் அப்படி வர்றாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க, பிள்ளைகளுக்கு தமிழ் ஒன்றும் பேசுவாங்க, ஆனால் பிரசங்கம் வழங்காது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அப்படிப்பட்டவர்கள் அதை பயன்படுத்த முடியாதான் அதை வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய அறிவிப்பு, நம்முடைய ஆங்கில டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் காட் டிவியில் வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புதிய ஒரு வாய்ப்பு நமக்கு இப்பொழுது கர்த்தர் உண்டாக்கி கொடுத்துருக்கிறார். ஹெட்லைன்ஸ் டுடே அப்படின்னு ஒரு சேனல் தெரியுமா உங்களுக்கு? ஹெட்லைன்ஸ் டுடே எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இங்கிலீஷ் சேனல்.
நியூஸ் சேனல். அது NDTV மாதிரி ஒரு நியூஸ் சேனல். அது ஒரு மெயினான நியூஸ் சேனல். எல்லா ஊர்கள்லேயும் எல்லா கேபிள்லேயும் எல்லா DTHலேயும் வருது. அது அந்த சேனலில் வருஷத்தில் 365 நாளும் இனிமேல் நம்முடைய ப்ரோக்ராம் வரும். ஆகஸ்ட் 15லேருந்து அநேகமாக அதை ஆரம்பிப்போம். ஆகஸ்ட் 15ன்னு சொல்லியிருக்கோம், கேட்டிருக்கோம். சுதந்திர தினம், அதனால் எப்படின்னு தெரியல. பட் 15 அல்லது 16 அப்படி ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து அப்புறம் அதுக்கப்புறம் டெய்லி வாரத்தில் 7 நாள் எல்லா நாட்களும் வரும் அந்த சேனலில். அதுக்காக ஜெபம் பண்ணும்படியே கேட்டுக்கொள்கிறேன். என்ன நிறைய பேர் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. இன்னும் போகாத இடங்களுக்கெல்லாம் அது போக வாய்ப்பு உண்டு. இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் ஆங்கிலம் பேசுகிற மக்களுக்கு, ஆங்கில டிவி பார்க்குறவர்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய தமிழ் ப்ரோக்ராம் போய் ரீச் ஆகிற மாதிரி இதுவும் போய் நல்லா எல்லா மொழியை சேர்ந்த மக்கள், கொஞ்சம் படித்த மக்கள், ஆங்கிலம் பேசுகிற மக்கள் அவங்க மத்தியில் போய் இது சுவிசேஷத்தை அவர்கள் மத்தியில் அது பரவ செய்யும் என்று நம்புகிறேன். சில நேரத்தில் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. தமிழில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்துவ அறியாத மக்கள் நிறைய பேர், எத்தனையோ பேர் இதை பார்த்துட்டு இதன் மூலமாக கிறிஸ்துவ வண்டியில் வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி கூட சும்மா பூந்தமல்லியில் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் கிறிஸ்தவனே இல்லைங்க, ஆனால் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து கிறிஸ்துவன் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு இப்போது அப்படிங்கிறார். அவர் வந்து பார்த்து பேசிட்டு போகிறார். அவர் யாருன்னே தெரியாது நமக்கு. அவங்கெல்லாம் ஒரு சபைக்கு போக வாய்ப்பு இல்லை, சுவிசேஷத்தை கேட்க வாய்ப்பு இல்லை. அதனால் இது என்ன ஒரு பெரிய வாய்ப்பு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள். இந்த சபை அதனால தான் ஒரு ஸ்பெஷலான இடம். இது வந்து வெறும் சபை கிடையாது, இது வந்து ஒரு மேடை உலகத்துக்கு. இங்கேருந்து நம்ம உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணுறோம். வெறும் இந்த சபைக்கு வர்றவங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே வர்றவங்க முக்கியம். ஏன்னா இந்த கான்டெக்ஸ்டில் தான் பிரசங்கம் நடக்குது. உங்களெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க ஒருத்தர் சொல்கிறாரு, ஜனங்களே சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களேன்றார். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். எப்படி நம்ம கூடுறோம், எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி பாட்டு பாடுறோம், எப்படி எல்லாம் செய்கிறோங்கிறது அவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஏன்னா இதே ஒரு பெரிய காட்சி பொருள் மாதிரி ஆகிடுது உலகத்துக்கு முன்னாடி. என்ன அந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்களே, வித்தியாசமாக இருக்கிறாங்களே, என்ன நடந்துருக்குது இவங்களுக்கு. சும்மா ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணி இத்தனை பேர் உட்காந்து கேட்குறதே ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்ப்பாங்க எல்லோரும். எத்தனை ஆட்டோக்காரங்க வந்து இறக்க விட பார்த்துட்டு, என்ன ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுறாரு, இவ்வளோ பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்களே, என்னது இது அப்படின்னு உள்ளே வந்துருக்குறாங்க. வந்து அதுக்கப்புறம் ஒழுங்காக வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிரைவருங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து என்ன தான் நடக்குது இங்கே, ஏன் ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுறாரு, இவ்வளோ பேர் கேட்டுட்ருக்குறாங்களே, என்ன நடக்குது, என்ன விஷயம் இருக்குது இதில், ஏதோ இல்லாமல் சும்மா கேட்பாங்களா அப்படிங்கிறதுலேயே கேட்குறாங்க. உலகத்துக்கு முன்னால் அதனால தான் இதெல்லாம் அழகாக பண்ணி எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ப்ரெசன்டேஷன், உலகத்துக்கு முன்னால் சுவிசேஷத்தை ஆண்டவரை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதை ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணோம். அந்த ப்ரெசன்டேஷனில் நீங்களும் முக்கியம் இல்லையா? அப்போ இது ஒரு மேடை தான். இந்த மேடையிலேருந்து உலகம் முழுக்க போகுது. இன்றைக்கி பாருங்கள், காலையில் இங்கே பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் எத்தனையோ டிவியில் இன்றைக்கு எத்தனையோ ஊர்களில் வருது, இது பார்த்துட்ருக்காங்க லைவாக. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் உலகம் முழுக்க பார்க்குறாங்க. இப்படி டிவியில் பல டிவி சேனலில் ஒரு வாரத்துக்கு 20 நிகழ்ச்சிகள், அரை மணி நேர நிகழ்ச்சிகள் 20க்கு மேலே வருது. இப்போது நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கு, ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்ருக்குறாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை ஜெபிக்கணும். நம்ம நல்லா ஜனங்கள் தொடப்பட வேணும், இதன் மூலமாக மாறணும், அநேகருடைய உள்ளங்கள் இதன் மூலமாக ஈர்க்கப்பட வேணும் ஆண்டவர் பக்கம்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். விசுவாசம் என்னும் பிரமாணம் என்கிற போதனையை கொடுத்து வருகிறோம். விசுவாசம் ஒரு பிரமாணமாக இருக்கிறது. லான்னு சொன்னால் எல்லா நேரமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒன்று. ஆகவே தான் இதை எளிதில் கற்றுக்கொள்ளலாம். இதில் மர்மம் எதுவும் இல்லை. இது வெளிப்படையாக இருக்கிற ஒரு பிரமாணம். இப்படி தான் இது வேலை செய்யும் என்று நிச்சயமாய் சொல்லலாம். இதை குறித்து வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆகவே தான் இதை போதித்து வருகிறோம். இப்போ நேற்று ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அது என்னென்னா, இந்த விசுவாசம் என்னும் பிரமாணத்தில் ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா அதிகாரம். என்ன சொல்லியிருப்பாருங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்.
எவனாயிலும் சொல்லலாமா, மலையை பார்த்து கூட சொல்லலாமா, சொன்னபடியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகம் பேருக்கு இந்த காரியங்கள்லாம் புதிராக இருக்கிறது, விளங்குகிறது இல்லை. ஏன் என்று சொன்னால் மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறது நிறைய பேருக்கு விளங்கலை. ஆகவே தான் போன வாரம் ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அதிகாரத்தை நல்லா விளங்கி கொள்ளலைன்னா விசுவாசத்தை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதிகாரத்தை எந்த அளவுக்கு, நமக்குள்ள அதிகாரம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை எந்த அளவுக்கு நம்ம விளங்கி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசத்தை நாம் செயல்படுத்த முடியும். இல்லைன்னா வாய் திறந்து பேசவே மாட்டோம். நிறைய பேர் பாருங்கள், மலையை பற்றி பேசுவாங்க, தங்களுடைய மலை போன்ற பிரச்சனையை பற்றி 4 பேருக்கு ஃபோனில் எடுத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மலையை பார்த்து பேச சொல்லுங்கள், நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு. மலையை பார்த்து பேச சொல்கிறாரு. மலையை பற்றி பேசுகிறது பரவாயில்ல அவங்களுக்கு, ஆனால் மலையை பார்த்து பேசுகிறது தான் அவங்களுக்கு வினோதமாக தெரியுது. ஏன்னா இப்படி ஒரு அதிகாரம் நான் பேசி அந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது அப்படியே ஆகுங்கிறது நிறைய பேருக்கு அது தோன்றது கூட கிடையாது. அப்படி அந்த விதத்தில் அவர்கள் எண்ணி பார்க்குறது கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதம் போதிக்கிறது. அதிகாரம் மனுஷனுக்கு இருக்குது. இந்த அதிகாரத்தை விளங்கிக்கணும். அதிகாரத்தை விளங்கிக்கலன்னா விசுவாசம் செயல்படுத்த முடியாது. விசுவாசத்தை எப்போ யார் செயல்படுத்துவான்னு சொன்னால் அதிகாரத்தை நல்லா விளங்கிக்கிற ஆள் விசுவாசத்தை நல்லா செயல்படுத்த முடியும். அதனால தான் போன வாரம் அந்த 100க்கு அதிபதி கதையிலேருந்து ஆரம்பித்தேன். அதிகாரத்தை பற்றி சொல்லும்போது அதிகாரத்தினுடைய சரித்திரத்தையே ட்ரேஸ் பண்ண போன வாரம் இல்லையா. 100க்கு அதிபதி கதையில் அதால் ஆரம்பித்தோம் இல்லையா. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி ஒரு இயேசு இடத்துல வந்து என்னுடைய வேலைக்காரன் வீட்டில் சோகம் இல்லாமல் கொடிய அவதிப்படுகிறான்னு சொல்லி கேட்குறான். இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவனை சோமாக்குறேன்றாரு. அவன் சொல்கிறான், நீ 2 வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான்றான். இயேசுக்கு ஆச்சரியம். என்ன இது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் சோமாவான்றான். அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு விளங்கும், அதிகாரம் எனக்கு விளங்குது, நான் ஒரு அதிகாரி, எனக்கு மேலே 4 பேர் வேலை செய்கிறாங்க, எனக்கு மேலே உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறபடி நான் செய்கிறேன், எனக்கு கீழே ஆட்கள் வேலை செய்கிறாங்க, நான் சொல்கிறபடி அவங்க செய்கிறாங்க, வானா வர்றாங்க, போனா போகிறாங்க, செய்யினா செய்கிறாங்க. இப்படி அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்றது எனக்கு நல்லா விளங்குது. உமக்கு அதிகாரம் இருக்குது, நீர் சொன்னீர்னா அந்த வியாதியை பார்த்து நீ போன்னு சொன்னீர்னா அந்த வியாதி போயிடும், தூரத்தில் இருந்தால் பரவாயில்ல, என் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, நீர் அதிகாரத்தில் சொன்னீர்னா போதும் நடக்கும் அப்படின்றான். ஏச்சுக்கு ஆச்சரியம். இஸ்ரவேலர் மத்தியிலேயே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு ஆச்சரியப்படுறார். இவனுடைய விசுவாசத்தினுடைய மேன்மை என்ன, ஏன் இவனுடைய விசுவாசம் எல்லாருடைய விசுவாசத்தை காட்டிலும் பெருசாக இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை, இவனுக்கு அதிகாரம் நல்லா விளங்குது. அதுதான் அவனுடைய விசுவாசத்தை பெரிய விசுவாசமாக்குது. அதுதான் இயேசு அவனை அவ்வளோ பாராட்டுறார். ஏன்னா அதிகாரம் விளங்குறதுனால விசுவாசம் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அதிகாரம் விளங்குறதுனால விசுவாசம் நல்ல கிரியை செய்கிறது. அவன் வந்ததை பெற்றுக்கொண்டான். வேலைக்காரன் சொந்தமாயிட்டான். ஏசு அவன் வீட்டுக்கே போல, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கிடவுதுன்ட்டார். போ அப்படின்னார். போனால் அந்த நாளிகே அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகிருக்கான். இவர் என்னைக்கு போனாரோ அப்போவே அவன் சொஸ்தமாகி விட்டான், வந்ததை பெற்றுக்கொண்டான். விசுவாசம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எப்போ அதிகாரத்தை ஒரு மனுஷன் விளங்கி கொள்ளும்போது விசுவாசம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லும், அங்கே நடக்கும்ன்றான். இயேசுக்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்றதை விளங்கிட்டான். அவன் இயேசுகிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு விளங்கிட்டான். தனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு விளங்குச்சேனுமோ தெரியல. நாம் இன்றைக்கு அந்த அடுத்த படிக்கு போனோம். இயேசுகிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு மட்டும் இல்லை, நமக்கே அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். இருக்கீங்களா? ஏன் இது ரொம்ப முக்கியம்? அப்போ தான் விசுவாசத்தை நாம் நன்றாக செயல்படுத்த முடியும். அதிகாரம் எனக்கு இருக்குது அப்படின்னா, அப்போ வீட்டில் ஒரு காரியம் நடக்குதுன்னா நாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நாம் எப்படி பேசணுமோ, என்னத்தை பேசணுமோ அதை பேசுவோம். பேசினா அதன்படி ஆகும், சொன்னால் சொன்னபடி ஆகும் என்று தெரிந்து அதை நாம் செய்வோம். இருக்கீங்களா? நாம் அதிகாரிகளாக இருக்கிறோம் இந்த உலகத்தில். பாருங்கள், நிறைய பேருக்கு என்னென்னா எல்லாம் கர்த்தர் கையில் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார், எல்லாம் நம்ம கையில் என்ன இருக்குது? ஊரில் ஜனங்க பேசிக்குவாங்க பார்த்துருங்களா, நம்ம கையில் என்ன இருக்குது, எல்லாம் கடவுள் கையில் இருக்குது. கூட இருக்கவனு சேர்ந்துட்டு, ஆமாம் எல்லாம் கடவுள், நீ ரொம்ப கரெக்டு, எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் என்ன இருக்குது? இந்த ஆளுங்களை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, எதுக்கும் பொறுப்பெடுக்கவே மாட்டாங்க. வீட்டில் சோறு இருக்கான்றதுக்கு பொறுப்பெடுக்க மாட்டாங்க. புள்ள படிக்குதான்றதுக்கு பொறுப்பெடுக்க மாட்டாங்க. வாடகை கொடுத்தோமான்றதுக்கு பொறுப்பெடுக்க மாட்டாங்க. எப்படின்னா
என்னை கேட்காத, நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு எதாவது ராங்காக போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. அதனால் எல்லாம் தாறுமாறாக நடக்கும். ஆனால் பெரிய பக்தர்கள் இவங்க, பைபிளும் கையுமா இருப்பாங்க. கேட்டால் எல்லாம் கர்த்தர் கையில் இருக்குது, நம்ம கையில் என்ன இருக்குது? எல்லாம் கர்த்தர் கையில் இருக்கு. நான் ஒரு ஆள் கேட்டேன், ஏன் கர்த்தர் கையில் எல்லாம் இருக்குதுன்னா ஏன் இவ்வளோ அலங்கோலமாக இருக்குது? வீடு ஏன் இவ்வளோ அலங்கோலமாக இருக்குது? ஏன் கையின் பிரயாசம் இவ்வளோ கெட்டு போய் கிடக்குது? ஏன் இவ்வளோ கஷ்டமும் நஷ்டமுமா இருக்குது? எல்லாம் கர்த்தர் கையில் இருக்குதுன்னா இவ்வளோ குழப்படி எதுக்கு? இவ்வளோ பிக்கல் பிடுங்கல் என்னத்துக்கு? இவ்வளவு சச்சரவு என்னத்துக்கு? கர்த்தர் கையில் இருக்குதுன்னா இவ்வளோ குழப்பம் எதுக்கு? இவ்வளவு தோல்வி எதுக்கு? இவ்வளோ வீழ்ச்சி எதுக்கு? இவ்வளோ தரித்திரம் எதுக்கு? எல்லாம் கர்த்தர் கையில் இருக்குதுன்னா ஏன் இப்படி இருக்குது? அப்போ கர்த்தர்னா இவ்வளோ மெஸ்அப் பண்ணிகிட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவருக்கு நடத்த முடியாமல் நடத்திட்டு இருக்கிறாரா? எல்லாம் கர்த்தர் கையில் இருக்குது, எல்லாம் கர்த்தர் கையில் இருக்குன்னா நான் சொல்கிறேன் ஏன் எப்படி இருக்குதுன்னு. ஏன் எப்படி இருக்குதுன்னா எல்லாம் நம்ம கையில் இருக்கிறதுனால தான். சில தப்பான கையில் குடும்பம் மாட்டிகிட்டு இருக்குது. ஹலோ, எல்லாம் ரொம்ப அமைதலாயிட்டாங்க. சில தப்பான ஆள்கையில் குடும்பம் மாட்டிருக்கிறதுனால குடும்பம் அல்லோலப்படுது. கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? எல்லாம் கர்த்தர் கையில் இருக்குது. சரியாக போச்சு போங்க. கர்த்தர் கையில் இருந்தால் அற்புதமாக இருக்கும் எல்லாம். உண்மை என்னன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கர்த்தர் கையில் கிடையாது, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. அதுதான் விளக்க இருக்கிறேன் இன்றைக்கு. இதை புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ வேணும் என்றால் இதை புரிந்து கொள்ள வேணும். மனுஷன் யார், மனுஷனுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் யாருங்கிறத புரிந்து கொள்ளணும். எல்லாம் கர்த்தர் கையில் இருக்குதுன்னு நம்ம கையை விரிச்சிட முடியாது. ஒருத்தர் சொல்கிறார், நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், எதுவும் இல்லைன்னா என்ன கேட்காத. இனிமே 20ஆம் தேதியே ஆகிப்போச்சுன்னா என்ன கேட்கவே கூடாது. நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. உங்களை தான் பிடிப்போம். 21ஆம் தேதி காசு ஆகி போனோடனே பிடிப்போம். ஐயோ எனக்கு தெரியாது, நான் தான் முதலே சொல்கிறேன். இல்லை இல்லை, உங்களை தான் பிடிக்கும், நீங்கள் தான் பொறுப்பு. காசு ஆகிப்போச்சுன்னா திருப்பி காசை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு. அதுக்கு தான் எப்படி ஜெபம் பண்ணணும்னு கற்றுக்கணும், எப்படி விசுவாசிக்கணும்னு கற்றுக்கணும், எப்படி செழிப்படையணும்னு கற்றுக்கணும், எப்படி பிசாசை ஜெயிக்கணும்னு கற்றுக்கணும், எப்படி வெற்றி அடையணும்னு கற்றுக்கணும், எப்படி தேவைகளை சந்திக்கிறதுன்னு கற்றுக்கணும். ஹலோ, எதுக்குமே பொறுப்பெடுக்க மாட்டேன்னா எப்படி? அதுக்கு தான் கோயிலுக்கு போகணும், பைபிளை வாசிக்கணும், இந்த போதனையெல்லாம் கேட்கணும். ஹலோ, எல்லாம் திடீர்னு சைலண்ட் ஆகிடுறீங்க. எல்லாம் நான் இல்லைப்பான்ற மாதிரி. என்ன கேட்காத இருக்கீங்களா? நான் பொறுப்பு இல்லை, நான் பொறுப்பு இல்லை, நான் பொறுப்பு. எல்லாம் கர்த்தர் பொறுப்பு. எல்லாத்தையும் எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேலே போடணும். இவங்க எல்லா பழியும் கர்த்தர் மேலே போட்டுடுறது. உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் அவர் பிரச்சனைகள்லாம் அவர் பொறுப்பாக முடியாதுங்க. பிரச்சனை உண்டாக்குனதே நீங்கள் தானே. ஹலோ, பிரச்சனையை நீங்கள் உண்டாக்குறீங்க. நான் சொல்கிறேன், பதிலையும் நீங்கள் உண்டாக்க முடியும். பதிலையும் நீங்கள் கொண்டு வர முடியும், அதிகாரத்தை செலுத்த முடியும், காரியங்களை மாற்றி அமைக்க முடியும், சீர்கெட்டு கிடக்கிறத சீராக்க முடியும், கெட்டு போய் கிடக்கிற வாழ்க்கையை நல்லாக்க முடியும், சந்தோஷம் இல்லாத குடும்பத்தை சந்தோஷமுள்ள குடும்பமாக ஆக்க முடியும், தோல்வியாக கிடக்கிற வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், ஏதோ ஒன்றை பற்றி பேசிகிட்டு பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்படி தான் உண்டாக்குனார். இந்த போன வாரம் காமிச்சு இல்லையா, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னார். அதனால தான் இப்போ சொல்கிறார், அதே தேவன் தான் இப்போ சொல்கிறாரு, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். மரத்தை பார்த்து சொன்னார், அப்படியே ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரேன்றான். சொல்கிறாரு, மரம் என்ன மலையை பார்த்து சொன்ன கூட அப்படியே ஆகுன்றார். என்ன சொல்ல வர்றாரு, உன்னை அப்படி தான் உண்டாக்கியிருக்கேன்ப்பா, நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணவே மாட்டேன்றியே, நீ அப்படி செய்ய மாட்டேங்கிறியே, மலை போன்ற உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிற, ஆனால் மலை போன்ற பிரச்சனைகளை போன்னு சொல்ல மாட்டேன்ற, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்ல மாட்டேன்ற, காணாமல் போன்னு சொல்ல மாட்டேன்ற, ஒழிஞ்சு போன்னு சொல்ல மாட்டேங்கிற. ஏன்னா அந்த அதிகாரத்தின் மேலே நம்பிக்கை கிடையாது. அதிகாரம் யார் கையிலையோ இருக்குன்னு நினச்சிட்டு, கடவுள் கையில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். வேத வசனம் சொல்லுது பாருங்கள், நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கு. பூமியிலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில்.
அப்போ கட்டுகிறதற்கும் கட்டவிழ்ப்பதற்கும் அதிகாரம் எங்கே இருக்குதுங்க? பூமியில் இருக்கா, பரலோகத்தில் இருக்கா? பூமியில் இருக்குது. யார் கையில் இருக்குது? பூமியில் யார்கிட்ட இருக்குது? நம்ம கையில் இருக்குது. பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில். அப்போ பூமியில் கட்டுறது, பூமியில் கட்டவிழ்கிறது, கட்டுகிறது கட்டவிழ்க்கிறதுனுடைய அதிகாரம் வல்லமை இங்கே மனுஷருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ, அப்படியே சொல்லியிருக்கு. சொல்கிறார், நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ. இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? யாரோ ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குதுன்ட்டாங்க. பேதுரு மாதிரி ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்கிட்ட தான் சொன்னார், அதனால் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலே பேதுரு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும். அவன்கிட்ட இயேசு சொன்னப்போ அவனுக்கு மட்டும் சொல்லலை. ஏன்னா அவன்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தானா நம்ம தொலைஞ்சோம். ஏன்னா அவன் சேர்த்து எவ்வளோ காலம் ஆகுது. ஹலோ, இந்த பேதுருவை போய் யார் கேட்குறது? இவர் எங்கே பிடிக்கிறது? அவர்கிட்ட தான் எல்லா திறவுகளும் இருக்குது, எல்லா பதிலும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவரை பிடிச்சா தான் வேலை நடக்கும்னா என்ன ஆகிறது பாருங்கள் நம்ம பொழப்பு. அப்படி செய்யலை கர்த்தர், நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அவன்கிட்ட சொன்னது நம்மகிட்ட சொன்னது மாதிரி, பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்கிறார். சரி பாருங்கள், மனுஷன்ட்ட கடவுள் பூமியை கொடுத்தார். பூமியை கொடுத்தது மட்டும் இல்லை, பூமியில் உள்ள அத்தனை காரியம் அவனுக்கு கீழாக வைத்தார். அவன் அதன் மேல் அதிகாரம் செலுத்தவனும் கீழ்ப்படுத்த வேணும், ஆண்டு கொள்ள வேணும். இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அதிகாரம் கொடுத்தார். அதைத்தான் என்ன பண்ணான்? இவன் பிசாசுக்கிட்ட கொண்டு போய் தாராவாத்துட்டான். பிசாசு சொன்னது செய்த உடனே அவன் என்ன பண்ணான்? பிசாசுக்கு அடிமையாயிட்டான். இவனுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை அதிகாரம் இப்போது பிசாசுடையதாகிவிட்டது. பிசாசு உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். உண்மையாகவே தேவன் மனுஷனை தான் உலகத்துக்கு அதிபதியாக நியமித்தார். அவனை உலகத்துக்கு அதிபதியாக முடிசூட்டி வேடிக்கை பார்த்தார் கர்த்தர். அப்படியே சொல்லியிருக்கு, முடிசூட்டினார்னு. சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 8ஆம் சங்கீதத்தை அவனை எப்படி முடிசூட்டினார் கர்த்தர். மகிமையினால் முடிசூட்டினீர் அப்படின்னு இருக்குது. யூ கேவ் him glory, you have crowned him with glory and honor. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், சகலத்தையும் அவனுடைய பாதபடி கீழே வைத்தீர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மனுஷன்னா சாதாரண ஒரு ஆள் இல்லை. அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி அவனை ஒரு ராஜா. யாருக்கு முடிசூட்டுவாங்க? ஹலோ, ஒரு ராஜாவுக்கு தான் முடிசூட்டுவாங்க. முடிசூட்டி அவனை ஒரு ராஜா மாதிரி வச்சார் கர்த்தர் இந்த பூமியில். ஆளுகிறதுக்காக, கீழ்ப்படுத்துகிறதுக்காக, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி தனக்குள்ளே கொண்டு வந்து ஆளுகை நடத்துறதுக்காக. ஏதாவது ராங்காக போனால் அவன் தான் சரி பண்ணணும். அதுக்காக தான் வச்சார் இந்த பூமியில். அதைத்தான் அவன் இழந்து போனான் பாருங்கள். பிசாசு கீழ்ப்படிந்த உடனே உலகத்துக்கு அதிபதியாக பிசாசு ஆகிட்டான். இப்போது இவன்கிட்டேருந்து அவன் அதை எடுத்து போட்டான். மனுஷன் இதையெல்லாம் இழந்துட்டான். ஆனால் கர்த்தர் பிளானை மாற்றவே இல்லை பாருங்கள். கர்த்தர் வந்து சரி இனிமேல் பிசாசியை வச்சுக்குவோம் உலகத்துக்கு அதிபதியான்னு சொல்லலை. கர்த்தர்னு சொல்ல, நான் மனுஷனை தான் வச்சேன், திருப்பி அந்த மனுஷனுக்கே பெற்று தருவேன்றார். மனுஷனுக்கே அதை திருப்பி பெற்று தருவேன். நான் மனுஷனை தான் வச்சேன் அதிபதியாக உலகத்துக்கு. என் பிளானை நான் மாற்றிக்கிற மாதிரி இல்லை. அவன் விழுந்து போயிட்டான், இருந்தாலும் திரும்ப அவனை சரிப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு, நான் சரிப்படுத்துகிறேன்றார். சரிப்படுத்துறதுல திரும்பி போய் அவர் மனுஷனை உண்டாக்கி, ஒரு புது மனுஷனை உண்டாக்கி செய்ய முடியல பாருங்கள். சிலர் கேட்குறாங்க, அவன் தான் விழுந்து போட்டானே, அவனை மண்ணிலேருந்து உண்டாக்குனார், ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஆனான். அவன் இப்போ பிசாசு கீழ்படிச்சு கெட்டு போயிட்டான். ஒன்றும் இல்லை, மண் இருக்கவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு பிடி மண்ணை எடுத்து திருப்பியும் ஒருத்தனை உருவாக்கி திருப்பி அவன் மேலே ஊதினார்னா திருப்பி அவன் ஜீவாத்மாவாயிடுவான். இப்போ 2வது ஆதாம் உண்டாயிடுவான். அந்த ஆதாம் கிடக்கிறான், அவன் கெட்டு போனான், அவன் போகிறான். விடுங்க, இப்போ 2வது ஒரு ஆளை உண்டாக்கியிருக்கலாம் இல்லையா? ஏன் உண்டாக்கலை அப்படிங்கிறாங்க. ஏன் உண்டாக்கலைன்னா, பூமியை உண்டாக்கி மனுஷனை உண்டாக்குனப்போ மனுஷன் கையில் அதை கொடுத்துட்டாரு. அதை மனுஷன் என்ன பண்ணான்? பிசாசு கையில் இப்போது கொடுத்துட்டான். அதனால தான் தேவன் இப்போ நேரடியாக வந்து பூமியில் ஒன்றும் செய்ய முடியறதில்லை. இப்போ பூமியில் அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. குத்தகை கூட்டா மாதிரி இவன்ட்டு கொடுத்தாரு பாருங்க. இயேசு ஒரு கதையை சொல்கிறார். மார்க் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கதை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து
திராட்சை ரச தொட்டியும் உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகைக்கு விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான் அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பிக்கிறார். ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணானா, உண்டு பண்ணி ரச தொட்டியெல்லாம் திராட்சை ரசம் எடுத்து அதெல்லாம் ஸ்டாக் பண்ணுறதுக்கெல்லாம் தொட்டியெல்லாம் உண்டாக்கி வேலியெல்லாம் அடைச்சி இதெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி கோபுரம்லாம் கட்டி காவல் வைக்கிறதுக்கெல்லாம் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி குத்தகைக்கு விட்டான் ஒருத்தங்கிட்ட அப்படின்னு ஒரு கதை சொல்கிறார். இதுதான் நடந்தது. ஆக்சுவலாக ஆண்டவர் அதுதான் பண்ணார். ஒரு பூமியை உண்டாக்கி அதில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் மனுஷனை வச்சு அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வச்சு ஜோராக பண்ணி கொடுத்து குத்தகை கிட்ட மாதிரி விட்டார். இவன் என்ன பண்ணான், இன்னொருத்தங்கிட்ட விட்டான் அதை. இப்போ அதனால தான் கடவுள் வந்து திருப்பி அங்கே மண்ணை எடுத்து திருப்பியும் ஒரு மனுஷனை உண்டாக்க முடியல. ஏன்னா அது வந்து இல்லீகல் ஆகிடும். அது நான் ஒருத்தன்ட்ட ஒரு தோட்டத்தை கொடுக்குறேன், குத்தகை கொடுக்குறேன். குத்தகை கொடுத்த பிறகு நான் போய் அங்கே என்ன வேணால் பண்ண முடியாது. நான் போய் எனக்கு வேண்டியதெல்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருக்க முடியாது தோட்டத்தில். அவன்கிட்ட குத்தகை கொடுத்தாச்சு, இனிமேல் அவன் கொடுக்குற குத்தகை தொகையை வாங்கிக்க வேண்டியதான ஒழிய அங்கே போய் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த குத்தகை முடிகிற பீரியட் வரைக்கும் அவன் தான் ஓனர் மாதிரி இருப்பான். நான் தான் ஓனர், இருந்தாலும் அவன் ஓனர் மாதிரி ஆயிட்டான் இல்லையா? வேதம் அப்படியே சொல்லுது பாருங்கள். திருப்பவும் பாருங்கள் 115 சங்கீதம் 115 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அதிகாரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க பாருங்க என்ன ஏதுன்னு. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு. இப்போ பூமி யாருது? நம்மளுது. 24ஆம் சங்கீதத்துக்கு திருப்புங்க. 24:1. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ரெண்டும் எதிரும் புதிருமா இருக்குது. 115:16 என்ன சொல்லுது? வானங்கள் கர்த்தருடையவர்கள், பூமியோ கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? மனுஷனுக்கு கொடுத்தாருன்னு இருக்குது. இங்கே ஆப்போசிட்டாக சொல்லியிருக்குது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொல்லியிருக்குது. அங்கே பூமியை மனுஷனுக்கு கொடுத்தாருன்னு இருக்குது, இங்கே பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ பூமி கர்த்தருடையதா மனுஷனுடையதா? 116:15 என்ன சொல்லுது? மனுஷனுடையதுன்னு, மனுஷனுக்கு கொடுத்துட்டாருன்னு. 24:1 சொல்லுது கர்த்தருடையதுன்னு. இது ரெண்டில் எது உண்மைன்னு கேட்குறாங்க சிலர். நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை, லீஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா நல்லா வாங்கிட்டோம். குத்தகை கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா, குத்தகைக்கு நான் கொடுக்குறேன், நான் தான் ஓனரு. ஆனால் குத்தகைக்கு எவ்வளோ நாளைக்கு கொடுத்துருக்கணும் அத்தனை நாள் வரைக்கும் அவன் தான் ஓனர் மாதிரி. யார்? குத்தகைக்கு எடுத்தவன் தான். அவன் கேட்டால் அவனுடையதுன்னுவான், ஏன்னா குத்தகைக்கு எடுத்துருக்கிறான். ஆனால் உண்மையிலே அது யாருடையது? என்னுடையது. பூமி யாருடையது? கர்த்தருடையது. அது ஆதாமுடையது. மனுஷனுடையதா? ஆமாம் மனுஷனுடையது. மனுஷனுக்கு கொடுத்தாரா? ஆமாம். அந்த விதத்தில் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இப்படி தான் மனுஷனுக்கு கொடுத்தாரு பாருங்க. அதனால தான் திரும்பி போய் அதை மண் எடுத்து திருப்பியும் அதிலிருந்து மனுஷனை அவர் உண்டாக்கலை. ஏனென்று சொன்னால் இப்போ பூமி மனுஷனுடையதாக இருக்கிறது. இப்போ மனுஷன் இன்னொரு மனுஷனை வச்சு தான் கர்த்தர் ஏதாவது செய்யணும். பூமி மனுஷனுடையது ஆயிட்டதுனால மனுஷன்தான் ஆத்தரைஸ்டு ரெக்கக்னைஸ்டு அத்தாரிட்டி ஆன் எர்த். அவன் தான் அதிகாரப்பூர்வமான அதிகாரி இந்த உலகத்தில். அவனுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவன் மூலமாக தான் ஏதாவது செய்யணும் கர்த்தர். அவன் தான் சட்டப்பூர்வமான அதிகாரி. அவனை வச்சு தான் ஏதாவது செய்யணும் ஒழிய வேறு வழி கிடையாது. ஆகவே தான் என்ன பண்ணார்? இயேசுவை, திருத்துவத்தின் 2ஆம் நபராக இருக்கிற தேவகுமாரனாகிய இயேசுவை அவர் என்ன பண்ணார்? மனுஷனாக இந்த உலகத்தில் அனுப்பிச்சார். ஏன் மனுஷனை அனுப்புகிறாரு? ஏன் மாம்ச ரூபத்தில் அனுப்புகிறாரு? ஏன் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தவராய் இந்த உலகத்தில் அவர் அனுப்புகிறாரு? ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷன் மூலமாக தான் தேவன் காரியங்களை இங்கே நடப்பிக்க. ஒரு மனுஷன் தேவைப்படுது கர்த்தருக்கு. எல்லா மனுஷரும் பாவத்தில் விழுந்துட்டாங்க, எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. ஏகமாய் கெட்டு போனார்கள் இருக்குது ரோமரில். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கடவுள் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த மனுஷனும் இல்லை. எந்த மனுஷனை எடுத்து யூஸ் பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு தான் வருது, அதுக்குள்ளே அவன் கெட்டு போயிடுறான் டப்புன்னு. அந்த மாதிரி இருக்காங்க மனுஷர்கள். அப்போ கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை மனுஷனுக்கு அவன் இழந்து போன அந்த அதிகாரத்தின் காரியங்களை திரும்ப பறித்து திரும்ப அவன் கையில் கொடுக்கணும்னா
திரும்ப அதை செய்ய வேணும் என்றால் கடவுள் என்ன பண்ணணும்? ஒரு சரியான ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் கொண்டு வந்து, தோற்று போகாத மனுஷனை, பாவத்தில் விழாத மனுஷனை, விழக்கூடாத ஒரு மனுஷனை, ஜெயிக்கிற ஒரு மனுஷனை, தேவ மனுஷனை, ஒரு மனுஷனை எடுத்து அந்த மனுஷன் மூலமாக தான் காரியங்களை இந்த பூமியில் நடப்பிக்க முடியும். அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாய் வர வேண்டியதாயிற்று. இருக்கீங்களா? மனுஷனாய் வர வேண்டியதாயிற்று. அவர் இந்த உலகத்தில் வந்தபோது எந்த அளவுக்கு அவருடைய மனுஷத்துவத்தை வேத வசனம் வலியுறுத்துகிறது என்பதை நாம் கவனிக்க வேணும். திருப்புவோம் லூக்கா 3ஆம் அதிகாரம். அவர் ஒரு மனுஷனாய் வந்தார்ன்றதை வேதம் எவ்வளோ வலியுறுத்துது பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று, நல்லா கவனிங்க, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றும்போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று. இயேசுக்கு ஏன் ஞானஸ்தானம்? எல்லா ஜனங்களும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க யோவான் ஸ்நானன்ட்ட, நல்லது. ஏன்னா இவங்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டிய பாவிகள், எல்லாம் பின்வாங்கி போன ஆட்கள், இஸ்ரவேல் மக்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு மனம் திரும்புதல் தேவைப்பட்டுச்சு, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவைப்பட்டுச்சு, அவங்களுக்கு ஞானஸ்தானம் தேவைப்பட்டுச்சு. யோவான் ஸ்நானன் வந்து பிரசங்கிக்க அவர்கள் பாவ மன்னிப்புக்காக யோவான் ஸ்நானன்ட்ட வந்து ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். மனம் திரும்பி வந்து ஞானஸ்தானம், அது நியாயம். ஜனங்களெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றாங்கன்றது நியாயம். இவருக்கு எதுக்கு ஞானஸ்தானம்? இவர் என்ன மனம் திரும்பணுமா? இவர் என்ன பாவமாக செய்தார்? இவருக்கு பாவ மன்னிப்பு அவசியமா? இவருக்கு மனம் திரும்பணுமா? இவருக்கு எதுக்கு ஞானஸ்தானம்? அதனால் அவனே சொல்கிறான், ஐயோ நான் உமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடும். அவன் சொல்கிறான், ஐயோ இவர் என்னை காட்டிலும் பெரியவர், அவருடைய பாதரட்சியின் வாரை கூட நான் அவளுக்கு எனக்கு தகுதி கிடையாது. நான் வெறும் மனுஷர் கொடுக்குற இந்த ஞானஸ்தானத்தை கொடுக்குறேன், அவர் வேறொரு ஞானஸ்தானத்தை கொடுப்பாரு, ஆவியினால் வருகிற அந்த ஞானஸ்தானத்தை அவர் கொடுப்பாருன்றான். இவர் என்ன காட்டிலும் பெரியவர், ஆண்டவரே எனக்கு நீர் ஞானஸ்தானம் கொடு வாங்கிக்கிறேன் நான் என்றான். நான் இல்லை உண்மை கொடுக்குறது. அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, எல்லா நீதியும் நிறைவேற்றும்படியாக இது செய்ய வேணுன்றார். கொடு, நான் வாங்கிக்கிறேன். ஏன்? இதுதான் நியாயம். எல்லா மனுஷரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நான் எடுக்கிறேன். ஏன்னா நான் மனுஷனாக வந்திருக்கிறேன், மனுஷனுடைய ஸ்தானத்தில் நிற்கிறேன். இப்போது ஒரு சாதாரண மனுஷனை போல இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இருக்க வேணுன்றதை காமிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். ஆகவே எல்லாரும் ஞானஸ்தானம் இருக்கிறப்ப நானும் எடுத்துக்கிறேன்றாரு. எல்லா நீதியும் நிறைவேற்றும்படியா, எல்லா நியாயமும் எனக்கு நடக்கட்டும்ன்றாரு. அவன் ஞானஸ்தானம் எடுத்தால் நானும் எடுத்துக்கிறேன், எல்லாரும் எடுத்தாங்களா நானும் எடுத்துக்கிறேன், எல்லா நீதியும் நிறைவேற்றும்படியாக இதை செய்யணுன்றார். ஞானஸ்தானம் எடுக்கிறார். யோவான் ஸ்நானன்ட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார். இப்போ கவனிங்க, இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். எல்லாம் சரித்திரம்லாம் சொல்லுது. இவர் யாருடைய குமாரன், இவருடைய தாத்தா யார், அவங்க தாத்தா யார், எல்லாம் சொல்லியிருக்குதுங்க. அடுத்த வசனம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏலி யாருடைய குமாரன், அவர் யாருடைய குமாரன், அப்படியே ஜீனியாலஜியை ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ ஜீனியாலஜி? எதுக்கு இவ்வளவு வம்ச வரலாறுலாம் அங்கே வருது? ஜீனியாலஜினா வம்ச வரலாறு இல்லையா? ஏன் இவ்வளோ வம்ச வரலாறு? இவருக்கு அப்பா யார், அவருக்கு அப்பா யார், அவருக்கு அப்பா யாருன்னு. இவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். தேவகுமாரன் இவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். யோசேப் ஆக்சுவலாக இவருக்கு அப்பா இல்லை, இருந்தாலும் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அது ரொம்ப முக்கியம். என்று எண்ணப்பட்டார். 30 வயது உள்ளவரானார். ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. பரிசுத்த ஆவி வந்து இறங்குது. 30 வயசு ஆகுது. யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்படுகிறார். யோசேப் வந்து இன்னாருடைய குமாரன், அவர் வந்து இன்னாருடைய குமாரன், அப்படியே வம்ச வரலாறையே ட்ரேஸ் பண்ணுது. ஏன்னு சொன்னால் இவர் மனுஷன் என்கிறது ரொம்ப முக்கியம். மனுஷனாய் வந்தார்ன்றது ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியன்றது தான் காமிக்க போகிறேன். மனுஷனாக வரணும். ஏன்னா இந்த மாம்ச சரீரத்தை உடைய ஒரு மனுஷனை தான் இந்த உலகத்தில் வச்சு, ஆதாம் என்கிற மனுஷனை பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கி இந்த மண்ணாலான பூமியில் அவனை வைத்து அவனுக்கு இந்த பூமியின் மேலே அதிகாரத்தை கொடுத்தார். இந்த மண்ணுக்கும் மண்ணினால் சரீரம் வைத்திருக்கிற மனுஷனுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது பாருங்க.
இந்த மண்ணினாலான பூமிக்கு இந்த மண்ணான சரீரத்தை உடைய இந்த மனுஷன் தான் அதிகாரி. அப்படி வச்சுட்டார் கடவுள். இங்கே வந்து எல்லாரும் அதிகாரியாக இருக்க முடியாது. கண்ட ஆவியெல்லாம் வந்து இங்கே அதிகாரியாக இருக்க முடியாது. பிசாசு பேயெல்லாம் வந்து அதிகாரியாக இருக்க முடியாது. மாம்ச சரீரமுடைய மனுஷன் அவன் தான் இந்த மண்ணான இந்த பூமிக்கு அதிகாரியாக இருக்க முடியுன்றது கர்த்தருடைய பிரின்சிபல். அப்படி வச்சுட்டார் கர்த்தர். அப்படி வச்சதுனால இப்போ இவரை கொண்டு வர்றாரு. இவரை கொண்டு வரும்போது இவரையும் இப்படிப்பட்ட ஒரு சரீரம் உடையவராக, மாம்சமும் இரத்தமும் எலும்பும் உடைய சரீரத்தை உடையவராக இந்த பூமியில் கொண்டு வர்றார். அதை வலியுறுத்துறதுக்காக தான் இவ்வளோ சொல்லியிருக்குது. அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், பரிசுத்தாவி அவர் மேலே வந்து இறங்குச்சு. அவருக்கு எதுக்குங்க அதெல்லாம்? அவரே தேவகுமாரன், அவருக்கு பரிசுத்தாவி தேவையா? அவருக்கு ஆவியானவர் வந்து இறங்கணுமா அவர் மேலே? எதுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்குன்னா, இவர் தேவகுமாரனாக ஆப்ரேட் பண்ணலை, மனுஷகுமாரனாக இந்த பூமியில் ஆப்ரேட் பண்ணுறாரு. மனுஷனாக வாழ்ந்து காட்டுறாரு. இங்கே தேவனாக வந்து அப்படி வாழ்ந்து காட்டல, மனுஷனாக வந்து வாழ்ந்து காட்டுறாரு. ஆகவே மனுஷனுக்கு ஆவியானவர் தேவை. ஆவியானவருடைய பலத்தை கொண்டு தான் அவன் எல்லாம் செய்ய முடியும். ஆகவே இவருக்கும் ஆவியானவர் தேவை. இன்னும் கேட்டால் 30 வயசு வரைக்கும் ஆவியானவர் வந்து இவர் மேலே இறங்குற வரைக்கும், இவரை பலப்படுத்துகிற வரைக்கும், இவரை அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும் இவர் எந்த ஊழியத்தையும் செய்யலை, எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யவே இல்லை. சிலர் நினைக்கிறாங்க தேவகுமாரன் என்று காட்டுறதுக்கு தான் அற்புதத்தை செஞ்சாருன்னு. தேவகுமாரன்னு காட்டுறதுக்காக அற்புதத்தை செஞ்சுருந்தாருன்னா 5 வயசுலேயே செய்திருக்கலாமே. 5 வயசுலேருந்தே செஞ்சுக்கிட்டே வந்துருக்கலாம். இன்னும் கேட்டால் அவங்க அம்மா ரொம்ப அவசரப்பட்டுகிட்டே இருந்தது. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே தேவதூதன் சொன்னதுலேருந்து காத்திருக்க முடியல. யாருக்கு? மரியாளுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தான் கானா ஊரில் அந்த கல்யாணத்தில் கூட ஆயிப்போச்சுன்ன உடனே கவலைப்படாதீங்க இருக்குன்னு வந்திருக்கோம். என் பையன் இருக்கிறான், தேவதூதர் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இவரை பற்றி, ஏதாவது நடக்கும் இன்றைக்கி அற்புதம் அப்படின்னு சொல்லி வந்து தொந்தரவு கொடுக்குது பாருங்கள். அவர் சொல்கிறாரு, பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன ஆத்திரம். அவருக்கு கோபமே வந்துருச்சு. உனக்கும் எனக்கு என்ன, பேசாமல் இருன்றார், வேலையை பாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஏன் போட்டு அப்படியே லொல்லு பண்ணுறிய என்னன்றார். இந்த அம்மாவுக்கு தாங்கலை பாருங்கள். ஏதா பண்ணு, என்னென்னமோ பெருசு பெருசாக சொல்கிறாங்க உன்னை பற்றி, நீ ஒன்றுமே பண்ண மாட்டேன். தேவதூதன் வந்து அப்படி பண்ண போகிற எப்படி போகிறேன்றாரு. நீ என்ன ஒன்றுமே 30 வயசாச்சு ஒன்றுமே பண்ணலையப்பா. நீ 30 வயசு இருக்கு சும்மாவே இருக்கிற. 5 வயசுலேயே நான் எதிர்பார்த்தா எதாவது பண்ணுவேன்னு, ஏதாவது மேஜிக் பண்ணுவேன்னு. தேவகுமார்னா எல்லா விளையாட்டுலையும் அவர் ஜெயித்திருக்கணும். ஃபுட்பால் அடித்தா நேராக அத்தனை பேரையும் தாண்டி உள்ள கோலில் போய் விழணுமா? ஒன்றும் பண்ணல. அந்த மாதிரிலாம் சாதாரண ஒரு பையனை போல் வளர்றாரு. 30 வயசு இருக்கு, எந்த அற்புதமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, குவாய்ட்டாக இருக்கார். 30 வயசானவனு போய் ஞானஸ்தானத்தை எடுக்கிறாரு சாதாரண மனுஷன் மாதிரி. ஏன்னா மனுஷன்றதை உறுதிப்படுத்துறதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஜனங்களெல்லாம் எடுத்தாங்க, இவரும் எடுத்தாருன்னு சொல்லிடுது. அப்புறம் ஆவியானவர் வந்து இவர் மேலே இறங்குறாரு. என்ன காமிக்குது? ஆவியானவருடைய பலனும் அபிஷேகம் இல்லாமல் இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆவியானவருடைய பலனும் அபிஷேகம் அவசியம். இந்த உலகத்தில் வல்லமையான காரியங்களை நடப்பிக்கணும்னா இவர் ஒரு மனுஷனாக இருக்கிறபடினால ஆவியானவருடைய பலனும் அபிஷேகம் தேவைப்பட்டது. அவர் தெய்வத்துவத்தை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுருந்துருக்காரு. தேவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவனுமா இருக்கிறார், மனுஷனுமா இருக்கிறார். ஆனால் தெய்வத்துவத்தை பயன்படுத்தலை பாருங்கள். அவர் நீ தேவகுமாரனானால் சிலுவையை விட்டு இறங்கி வாரோன்றானுங்க. இறங்கி வந்திருக்கலாமே, பண்ணல. அவர் உபயோகப்படுத்தலை. அதை அந்த ஸ்லாக்கியத்தை அவர் பயன்படுத்தி கொள்ள இல்லை. அவர் தேவனாக இருந்தார், மனுஷனாகவும் இருந்தார், ரெண்டும் தான். ஆனால் அதை பயன்படுத்தலை, அதை ஓரம் கட்டிட்டார். இங்கே பயன்படுத்துவதில்லை. இங்கே வந்து வெறும் மேன்ன்ற விதத்தில் ஆப்ரேட் பண்ண போகிறார், மனுஷன்ற விதத்தில் ஆப்ரேட் பண்ண போகிறோன்னா அப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. அப்போ அதனால தான் ஞானஸ்தானம் எடுக்கிறார். அதனால தான் எல்லா மனுஷரை பூரா பரிசுத்தாவி வந்து அபிஷேகம் பண்ணுது. பரிசுத்தாவின் உதவி இல்லாமல் இவர் எதுவும் செய்கிறது இல்லை. 30 வயசு வரைக்கும் அது வரைக்கும் தான் காத்திருக்க வேண்டியதாக போச்சு. அதனால தான் முன்னால் ஒன்றுத்தையும் செய்யலை, அவர் செய்ய முடியல. ஏனென்று சொன்னால் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் வந்த பிறகு தான் இவரால் எதையும் அந்த பலத்தை கொண்டு தான் இவரால் இதெல்லாம் செய்ய முடியும். இதுதான் கதை. அப்புறம் பாருங்கள், லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க, 14ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவருடைய ஜெபாலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார்.
அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, இதில் என்ன கவனிக்கணும்னா 14ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிட்டு. 30 வயசு வரைக்கும் குவாய்ட்டாக இருக்கிறாருங்க. 30 வயசுக்கு அப்புறம் ஒரே ஃபேமஸ். பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினார், ஞானஸ்தானம் எடுத்தார். பரிசுத்தாவியானவர் வந்து இறங்குறாரு, போய் கிரியையில் நடப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. சோமளிக்கிறதும் பிசாசை விரட்டுறதும் அற்புதங்களும் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. செய்ய ஆரம்பித்தா அவருடைய புகழ் கீர்த்தி எங்கே பார்த்தாலும் பரவ ஆரம்பித்தது. அவர் உபதேசமே வித்தியாசமாக இருக்குது, அதிகாரத்தோடு போதித்தார்ன்னு இருக்குது. அவர் செயல்கள்லாம் அற்புதமாக இருக்குது. அதிகாரம் சொன்ன பேய் போனால் போகுது, வியாதி போனால் போயிடுது, முடவன் எந்திரிச்சு நடனம் நடக்கிறான், இந்த மாதிரிலாம் நடக்குது. அவருடைய அதிகாரம் பிரசங்கத்தில் மட்டும் இல்லை, செயல்லையும் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வர்றாரு. அங்கே ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். 17 அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். 18 எல்லாம் கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம். என்ன கவனிக்கணும்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இருதயம் நறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், குருடர், நொறுங்குண்டவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்க அதுக்கு எனக்கு அபிஷேகம் இருக்குன்றார். அப்போ க்ளீனாக சொல்கிறார் பாருங்க. தன்னை பற்றி எப்படி பேசுகிறாருன்னு கவனிங்க. நான் தேவன் அப்படின்ற விதத்தில் பேசவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு மனுஷன்ற ஸ்தானத்திலேருந்து பேசுகிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தேவனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தேவையில்லை பாருங்கள். சொல்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்போ மனுஷன்ற ஸ்தானத்தில் முழுமையாக நின்று பேசுகிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறாரு. எதுக்கு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, குருடருக்கு பார்வையை பிரசித்திப்படுத்த, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை, நறுங்குண்டவர்களுக்கு விடுதலையை பிரசித்திப்படுத்த என்னை தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையை பெற்ற ஒரு மனுஷனாக, கர்த்தரிடத்திலிருந்து அபிஷேகத்தை, வல்லமை, அதிகாரத்தை பெற்ற ஒரு மனுஷனாக நான் நிற்கிறேன். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுன்றார். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய குமாரனை மாம்ச சரீரத்தில் டெலிபரேட்டாக அப்படியே அனுப்புகிறார் பாருங்க. ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்தவராய் மாம்ச சரீரத்தை உடையவராய் ஏன் அனுப்புகிறாரு? ஒரு மனுஷனாக ஏன் அனுப்புகிறாரு? ஒரு வெறும் கடவுளாக வந்து காரியத்தை நடப்பிந்த ரொம்ப சுலபமாக இருந்திருக்குமே. யாரும் செலுவையில் பிடிச்சி அறைய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணியே முடிச்சுட்டு இருக்கலாம் கதையை. எவனா கையை நீட்டினான்னா பஸ்பம் ஆக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? ரொம்ப ஈஸி. தேவனாக வந்து பேசாமல் இந்த பூமியில் வந்து காட்சி அளித்து கடகடன்னு வா போனால் எல்லாம் கரெக்டாக நடந்துட போகுது. ஆனால் அப்படி செய்யலை. கர்த்தர் முறைப்படி செய்கிறார் பாருங்க. ப்ராப்பராக லீகல் மெத்தட் படி செய்கிறாரு. மனுஷன் கையில் கொடுத்தாரு, மனுஷன் அதை இழந்து போயிட்டான். பிசாசு அதை அவன்கிட்டலேருந்து அநியாயமாக பிடுங்கிக்கிட்டான். மனுஷன்கிட்டேருந்து மனுஷன் அதை பறி கொடுத்து விட்டான். மனுஷனை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு. மனுஷனை தான் அதிகாரியாக, அதிகாரப்பூர்வமாக வர அவனை தான் அங்கீகரிக்கிறாரு. பிசாசை கர்த்தர் அங்கீகரிக்கல பாருங்க, இவனை தான் அங்கீகரிக்கிறாரு. இவனுக்கு திரும்ப அதை பெற்று தர வேணும்னு சொல்லியே தன்னுடைய குமாரனை அனுப்புகிறாரு. தன்னுடைய குமாரனை அனுப்பும்போது ப்ராப்பர் ரூட்டில் அனுப்புகிறாரு. எப்படி அனுப்புகிறாரு? மனுஷனாகவே அனுப்புகிறார். இயேசு சொல்கிறார் பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த குட் ஷெப்பர்ட், நான் நல்ல மேய்ப்பன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறார் பாருங்க. ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆர் ஏறுகிறவன், வாசல் வழியாக பிரவேசிக்காமல் வேறு வழியாக ஏறுகிறவன் ஆட்டு தொழுவத்திற்குள் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் ஏறுகிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின்
மெய்ப்பனாக இருக்கிறான். தன்னை பற்றி சொல்கிறாரு, நான் வந்து ப்ராப்பர் என்ட்ரி கேட் வழியாக வந்த ஆளுன்றார். ஹலோ, நான் ப்ராப்பராக வந்தேன், எப்படி நுழையணுமோ அப்படி நுழைஞ்சிருக்கிறேன். ஆட்டு தொழுவம் இது, இந்த பூமி மனு வர்க்கம், இந்த பூமியும் பூமியின் மனு மக்களும் ஆட்டு தொழுவம் மாதிரி சொல்கிறார் அவர். இங்கே எப்படி பிரவேசிச்சிருக்கிறேன், நான் பேக் கேட் வழியாக வரல, செவ்வறு ஏறி குச்சி வரல, இங்கே வேறு வழியாக வரல, மனுஷனாகவே வந்திருக்கிறேன். ப்ராப்பர் என்ட்ரி. ஒரு கண்ணியின் வயிற்றில் வந்து பிறந்த ஒரு மனுஷனாக, மாம்ச ரூபமுள்ள மனுஷனாக, மாம்ச சரீரமுள்ள மனுஷனாக, உங்களை போலவே மாம்சம் ரத்தம் எலும்பு உள்ள ஒரு மனுஷனாக இந்த பூமிக்குள்ள ப்ராப்பராக என்ட்ரு பண்ணியிருக்கேன்றார். ஒழுங்காக நுழைஞ்சிருக்கிறேன். வாசற்படி வழியாக நுழைஞ்சவன், நான் வாசல் வழியாக நுழைஞ்சவன். பிசாசு எப்படி நுழையிறான்? வேறு வழியாய் ஏறுகிறவன் அவன், செவ்வறு ஏறி குதிக்கிறவன் அவன், பேக் கேட் வழியாக வர்றவன் அவன். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எப்படி வர்றான்? யாரையாவது பிடிச்சி அவன் தோளில் ஏறிட்டு வர்றான். ஏன்னா அவனுக்கு என்ட்ரி கிடையாது, அவனுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. அவன் யாரையாவது பயன்படுத்துகிறான். ஏதேன் தோட்டத்துக்கு அப்படியே வந்தான், ஒரு சர்ப்பத்தை பிடிச்சி அந்த சர்ப்பத்தின் மூலமாக வர்றான், பேசுகிறான். மனுஷர் மூலமாக தான் ஆப்ரேட் பண்ணுறான். நிறைய பேர் இன்றைக்கு 2 கொம்பு வச்ச சாத்தான் வருவானு காத்துட்டு இருக்காங்க. வரவே மாட்டான், கவலைப்படாதீங்க. ஆனால் பைபிளை கையில் வச்ச சாத்தான் வருவான். ஹலோ, அப்படி தான் சொல்லியிருக்கு வேதத்தில், ஒளியின் தூதனாய் வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லவன் மாதிரி வருவான். நீங்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் வருவான் ஒளிய. வரும்போதே தான் பிசாசன் போர்டு போட்டுக்கிட்டா வருவான். அவனு பைத்தியம் பிடிச்சவன் இல்லை. அவனுக்கு தெரியும் எப்படி வந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு. உங்களை மாதிரியே வருவான். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஏசுக்கிட்டே அப்படி தான் வந்தான். தாள குதியும் தூதர்களுமே ஏந்தி கொண்டு செல்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே. பைபிள் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரசங்கியாருன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி பேசுகிறான் பாருங்கள் பிசாசு. பைபிளை கோட் பண்ணி, வசனத்தை கோட் பண்ணி, சங்கீதம் 91 மனப்பாடமாக கோட் பண்ணி பேசுகிறான். அப்படி தான் வருவான் அவன் வந்து வேறு வழியாக ஏறுகிறவன். யாரையாவது பிடிச்சி யார் மூலமாக வந்து அப்படி வர்றவன் அவன். எது வழியாவது நுழையிறவன், திருட்டுத்தனமாக நுழையிறவன். அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். 10ஆம் வசனம் சொல்லுது, யோவான் 10:1-2 தான் இப்போ நான் சொன்னது. வாசல் வழியாக வருகிறவன் நல்ல மேய்ப்பன், வேறு வழியாக ஏழுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனாக இருக்கிறான். அப்புறம் 10ஆம் வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கும் வந்து ஜீவன் பரிபூர்ணமடையவும் வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ பிசாசு எப்படி வர்றான், இவர் எப்படி வந்திருக்காருன்னு சொல்கிறார். நான் வந்து லீகல் என்ட்ரி, ப்ராப்பராக வந்த ஆளுன்றாரு. நான் வந்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்து பெத்லஹேம் என்னும் ஊரிலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு தாயின் வயிற்றிலே வந்து பிறந்த ஒரு ப்ராப்பரான ஆள் நான் என்றார். அப்படி தான் இந்த உலகத்துக்குள்ளே, ஆட்டு தொழுவமாகி இந்த உலகத்துக்குள்ளே நான் பிரவேசிச்சிருக்கிறேன். நான் நல்ல மெய்ப்பேன், தெரிஞ்சுக்கோ, என்ன டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோன்றாரு. நான் வேற அவன் வேறன்றாரு. அப்படி வந்திருக்கிறேன் நான். பாருங்கள், இது எவ்வளோ முக்கியன்றதை ரொம்ப புரிஞ்சுங்க. நீங்களும் நானும் ப்ராப்பராக அந்த உலகத்துக்குள்ளே வந்த ஆட்கள் இல்லையா? எல்லாருக்கும் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல? பத்திரமா வைங்க, அதை ரொம்ப அவசியம். இன்றைக்கி போய் ஸ்பெஷலாக அதை எடுத்து ஒரு பார்வை பாருங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை. ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் என்ன சொல்லுது, நீங்கள் எங்கேயோ வானத்திலேருந்து குதிச்சிடல, நீங்கள் ஏதோ ஒரு இன்னொரு வானமண்டலத்திலேருந்து வந்த ஒரு ஆவி இல்லை. முறைப்படி இந்த உலகத்துக்குள்ளே வராமல் முறை தவறி வேறு வழியாக வந்த ஒரு ஆள் இல்லை. அந்த காலத்தில் அமெரிக்காவில் ஒரு டிவி சீரியல் ஒன்று போடுவாங்க பாருங்கள், ஏலியன்னா ஒருத்தன் வேறு ஒரு பிளானட்லேருந்து இங்கே வந்துடுறான். தப்பி தவி ஏதோ ஃப்ளையிங் சாசரில் வந்து இறங்கிடுவான் பாருங்கள். இறங்கிட்டு வழி தெரியாமல் தவிச்சு ஜனங்களோட பழகி இழகி அவன் பண்ணுற அட்டகாசத்தை எடுத்துக்கிட்டு டெய்லி போட்டுட்ருப்பாங்க. இதை வேடிக்கையாக உட்காந்து பார்க்குறதுன்னுட்டாங்களாம் உட்காந்து. ஏன்னா இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். வெளி உலகத்திலேருந்து வந்த ஒரு மனுஷன், ஆள் பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி தான் இருக்கிறான். ஆனால் வெளி உலகத்தில் இந்த ஊரில் பிறக்கலை, அவனுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது, அவனுக்கு ஏதாவது பாஸ்போர்ட் இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, இது ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியாது. அமெரிக்காவில் இருக்கவே முடியாது ஒன்றும் இல்லாமல்.
எப்படியா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்றான். அப்போ ப்ராப்பர் ரூட்டில் வந்தவன் கிடையாது. மீதி பேர்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்குது, எல்லாருக்கும் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. அங்கே ஒன்று நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கிட்டே அலைய வேண்டியதில்லை, போய் ஒரு நிமிஷத்தில் வாங்கிடலாம். போனால் டக்குன்னு கொடுத்துட்றாங்க பர்த் சர்டிஃபிகேட், ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. இந்த இடத்துல இத்தனை நாள் பிறந்தேன்னு தெரிஞ்சோ அவங்க செக் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் தேவையே கிடையாது, கையில் வச்சுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் ரெக்கார்டும் அங்கே இருக்குது. இவன் ரெக்கார்டே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், கம்ப்யூட்டரில் போட்டு பார்ப்பாங்க, ஆளை காணும். எப்படியா இங்கே இருக்கிற நீ? உனக்கு பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது, ஒன்றுமே. உண்மையை சொல்லுமா, உண்மையை தாங்க சொல்கிறேன் அப்படின்னா ஆளே கிடையாது அதில். ஏன்னா முறைப்படி வந்தவன் கிடையாது. இவன் ஒன்றும் ஏர்போர்ட்டில் வந்து இமிக்ரேஷன் வழியாக உள்ள நுழைஞ்சவன் இல்லை. எங்கேயோ வந்து ஒரு வனாந்திரத்தில் இறங்கி அப்படியே வந்துட்டான், பறந்து வந்து. பிசாசு அப்படிப்பட்டவன். நீங்களும் நானும் ப்ராப்பராக வந்த ஆள். அதுக்கு அத்தாட்சி என்ன? பர்த் சர்டிஃபிகேட்டு. எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இப்போ இதெல்லாம் கூட சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த பர்த் சர்டிஃபிகேட் என்ன சொல்லுது? நீங்கள் பூமியிலே அதிகாரம் பெற்றவர்கள் என்பதை உங்களுக்கு சொல்லுது. ஏன் பூமியில் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது? பூமியில் வந்து ஒரு தாயின் வயிற்றில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு மனுஷன். நீங்கள் மாம்சம் ரத்தம் எலும்பு உள்ள ஒரு மனுஷன், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் தான் அதிகாரி. ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு பேய் ஒன்று பார்த்தேன் பிரதர், கருப்பாடி உருவம் ஒன்று போச்சு, அது போனால் போயிட்டு போகுது. அது திருடன், அது கொள்ளைக்காரன், செவிரேறி குதிக்கிறவன். அவன் வந்து உங்களை பார்த்து பயப்படணும் மொழியே, நீங்கள் அவனை பார்த்து பயப்படக்கூடாது. அவனை விரட்டுறவங்க நீங்கள் அதிகாரிகள். அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவன், அவன் அத்துமீறவன், என்க்ரோச்சர் அவன். நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள், நீங்கள் ஏன் பயப்படணும்? ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த பூமியில் அதிகாரம் பெற்றவர்கள் நீங்கள். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் உண்டு. அதனால தானே ராத்திரி தூங்கும் முன்னால் என்ன பண்ணுறீங்க? இப்போ முன்னால் கதவை அடைக்கிறீங்க, பின்னால் கதவை அடைக்கிறீங்க, கத்தர் பார்த்துக்குவாருன்னு விட்டுறீங்களா? ஹலோ, தாப்பா போடுறீங்க, பூட்டை போடுறீங்க, எல்லாம் கரெக்டாக அடைச்சிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்த்து, பிள்ளையெல்லாம் படுத்துருச்சா கரெக்டாக, அது பெட்டில் இருக்குதா எல்லாம் எண்ணி பார்த்து. இப்போல்லாம் எண்ணெல்லாம் வேண்டியதில்லை, 1 2 தான் இருக்குது. எங்கள் காலத்தில் எங்கள் வீட்டில் 9 எண்ணி தான் பார்க்கணும். அது என்ன 6 7 மிஸ்ஸிங்காக இருக்குது. எண்ணிக்கையில் தான் ஓடிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டில். அந்தந்த பெட்டில் ஆள் இருக்கா எண்ணிக்கை 9 பேர் இந்த எண்ணுனுங்க. ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்காக இருந்ததுன்னா நம்ம தானே பொறுப்பு எடுக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா நமக்கு அதிகாரம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை தாண்டி, நம்ம அதிகாரத்தை தாண்டி ஒன்று நுழைய முடியாது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை நுழைஞ்சதுன்னா நீங்கள் தான் விட்டீங்கன்னு அர்த்தம். ஹலோ, அந்த பிரச்சனையை விரட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? எனக்கு தெரியாதுப்பா, என்ன கேட்காத. உங்களை தான் கேட்போம். எந்த பிரச்சனையை உள்ளே விட்டீங்களோ அந்த பிரச்சனையை மரியாதையாக விரட்ட வேண்டியதும் உங்கள் பொறுப்பு தான். ஏன்னா விடுறாலும் நீங்கள் தான், விரட்டுறாலும் நீங்கள் தான். நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஹலோ, நீங்கள் தான் பொறுப்பு. எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இந்த பூமியில் நாம் அதிகாரிகளாக இருக்கிறோம். இந்த மாம்ச சரின்றது லேசான ஒரு காரியம் இல்லை. பிசாசு அதனால தான் நம்மளை பார்த்து பொறாமப்படுறான். ஐயோ, இவன் சரீரம் வச்சிருக்கிறானே. ஏன்னா நம்ம தயவு இல்லாமல் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கோஆப்ரேஷன் இல்லாமல் இந்த பூமியில் அவன் எதையுமே நடப்பிக்க முடியாது. சரீரம் ரொம்ப லேசாக நினச்சிடாதீங்க. இந்த சரீரம் பூமியில் உங்களை அதிகாரிகளாக ஆக்கிறது. சரீரம் மட்டும் இல்லை பாருங்கள், நீங்களும் நானும் வெறும் சரீரத்தை உடையவர்கள்ன்றது மட்டும் இல்லை, நாம் மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டிகள். இயேசு ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்தபோது ஆவியானவர் வந்து இறங்கின மாதிரி நாமளும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரம் வெறும் சரீரம் இல்லை, தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயமாய் வல்லமை விளங்கும் இடமாய் இது இருக்கிறது. இது லேசான காரியம் கிடையாது பாருங்கள்.
ஆகவே இந்த பூமியிலே நிச்சயமாய் நாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் ஆதாம் இழந்து போன அதிகாரம் திரும்ப நமக்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த சரீரத்தினுடைய முக்கியத்துவம். பாருங்க, இருக்கீங்களா? ஒரு சில வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. இந்த சரீரம் அதாவது இந்த பூமியிலே சரீரத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தான் அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு சில வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 4:31. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால், பாருங்கள், இங்கே அதிகாரம் தான். அவர் பிரசங்கமே எப்படி இருக்குது? அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜபாலயத்தில் அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். இப்போ கவனிங்க, அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவை எங்களுக்கு உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். நசரேயனாகிய இயேசுவே தெரியுது அவனுக்கு எந்த ஊருக்காரர் வருன்னு. நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று அறிவேன், எனக்கு தெரியும் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று. இதில் என்ன விசேஷம்னா, எப்படி ஒரு பிசாசு தேவனை பரிசுத்தர்னு அழைக்கிறான்? ஒரு பிசாசு தேவன் யாருன்னே ஒத்துக்கிறானே, இயேசு யாருன்னே ஒத்துக்கிறான். நாம் என்ன எதிர்பார்ப்போம்? பிசாசு என்ன சொல்லுவான்? இவர் சிலுவையில் அறையுன்னு சொல்லுவான், இவர் பொய் தீர்க்குதுன்னு சொல்லுவான், இவர் மேலே ஏதாவது பழிய சுமத்துவான், குற்றஞ்சாட்டுவான். அவன் குற்றச்சுமத்துற புத்தி தானே அவனுக்கு. பிசாசு ஒரு பொய்யும் புரட்டின்னு சொல்லி இவரை கெடுக்கிறதுக்கு தான் பார்ப்பான் ஒழிய இவர் யாருன்றதை உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு அவன் ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே அறிவிக்கிறான், நசரேயனாகிய இயேசுவே உம்மை இன்னார் என்று அறிவேன், எங்களை கெடுக்கவா வந்தீர்? உமக்கும் எனக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர், அதாவது நீர் தேவகுமாரன் என்று நான் அறிவேன்றான். எப்போல்லாம் பிசாசு உண்மை பேசுகிறானோ இந்த மாதிரி, அப்போல்லாம் அவனுக்கு ஏதோ அங்கே அட்வான்டேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு ஏதோ ஒரு லாபம் அங்கே இருக்கிறதுனால தான் உண்மையை பேசுகிறான். அதனால மட்டும்தான் அவன்கிட்ட உண்மை வாயிலேருந்து வருமே ஒழிய வேறு எதுக்கும் உண்மை வாயிலேருந்து வராது. அதில் அவனுக்கு ஏதோ லாபம் இருக்குது. என்ன லாபம் அவனுக்கு? நீர் தேவனுடைய குமாரன் அல்லது நீர் தேவனுடைய பரிசுத்தர்னு அவன் வெளிப்படையாக சொல்கிறான் பாருங்க. ஏன் எல்லாரும் இவரை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்கிறதுக்காகவா, இவரை விசுவாசியத்துக்காகவா அப்படி சொல்கிறான்? அதுவும் அவனுடைய நோக்கம் கிடையாது. அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு தெரியும் நீர் யாருன்னு, நீர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, நீர் தேவனுடைய குமாரன். எனக்கு தெரியும் தேவன் ஆதியிலே மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அந்த மனுஷன் அந்த அதிகாரத்தை இழந்து போனான். மனுஷனுக்கு தான் கடவுள் அதிகாரத்தை கொடுத்தாரு. மனுஷனுக்கு தான் இந்த பூமியில் அதிகாரம் இருக்குது. மனுஷன் தான் கடவுள் அங்கீகரிக்கிற ஒரு அதிகாரி இந்த பூமியில். ஆனால் எனக்கு உம்மை பற்றி இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரியும் எனக்கு. நீர் நசரேயனாகிய இயேசு, ஆனால் நீர் தேவகுமாரன், நீர் கடவுளாச்சே. இந்த பூமியில் உமக்கு அதிகாரம் கிடையாது, மனுஷனுக்கு தானே அதிகாரம் இருக்கின்றார். ஆனால் அந்த பூமியில் இயேசுவுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா கடவுள் இப்பொழுது மனுஷனாக வந்து விட்டார், அதனால் அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவனுக்கு அவ்வளோ விலங்குல பாருங்கள். அவன் நினச்சிட்டு இருக்கிறான், கண்டுபிடிச்சிட்டேன் நான், அவர் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, அவர்கிட்ட சட்டத்தை பேசியே நான் வேலையை நடத்திடுவேன், உமக்கு இங்கே அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியே வேலையை நடத்திடுவேன்னு வர்றான். எனக்கு தெரியும் நீர் தேவனுடைய பரிசுத்தர், இது பூமி, இங்கே மனுஷனுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அந்த மனுஷன் அதிகாரத்தை எங்கிட்ட கொடுத்துட்டான், நீர் இங்கே வந்து இப்படிலாம் பண்ண முடியாது, எங்களெல்லாம் விரட்ட முடியாது அப்படின்னு சொல்ல வர்றான். ஏசு சொல்கிறார், வாயை மூட்டு வெளியே போனார், மரியாதையே போயிட்டான். ஏனென்றால் இவர் மனுஷனாய் வந்தவர், ப்ராப்பர் ரூட்டில் வந்திருக்கிறாரு, ப்ராப்பர் சரீரத்தோடு வந்திருக்கிறாரு, ப்ராப்பர் லைசன்ஸோடு வந்திருக்கிறாரு. சரீரம் தான் அந்த லைசன்ஸு. மாம்சம் எலும்பும் ரத்தம் உடையவராக இந்த பூமியில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவராக வந்து உதித்திருக்கிறாரு. இவருக்கு அதுதான் லைசன்ஸ். பாருங்கள், எது லைசன்ஸ், எது அதிகாரத்தை கொடுக்குது? அவருடைய மாம்ச சரீரம்.
அவர் சரீரத்தில் இருக்காருன்றது தான் இந்த பூமியில் அவர் அதிகாரியாக்குகிறது. சொல்கிறாரு, சொன்ன உடனே வெளியே ஓடியே போயிட்டான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் அக்கறையில் கெர்சேனர் நாட்டுக்கு வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர் மிகவும் கொடியவர்களாக இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே. பாருங்கள், இவங்களும் பாருங்கள் பிசாசு பிடிச்சிருக்குது. அந்த பிசாசு இவங்க மூலமாக பேசுது, நல்லா தெரியுது. இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ? நீர் தேவகுமாரனாச்சே, நீர் எப்படி வந்து எங்களுக்கு இங்கே ட்ரபிள் கொடுக்கலாம்? நீர் அதான் கேள்வி. அங்கே உங்களுக்கு என்ன இங்கே வேலை? நீர் தேவகுமாரனாச்சே, பூமியில் மனுஷனுக்குள்ள அதிகாரம் இருக்குது. மனுஷன்லாம் இங்கே வந்து எல்லாம் பண்ணலாம். அந்த மனுஷனே எங்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறான். நீர் எப்படி இங்கே வந்தீரு? நீர் எப்படி எங்களை வந்து ட்ரபிள் பண்ணலாம்? எப்படி பேசுகிறான் பாருங்க. பிசாசுக்கு இருக்கிற அறிவு கூட நிறைய பேருக்கு இன்றைக்கி, வெளிச்சம் கூட நிறைய பேருக்கு இல்லை. தேவகுமாரன் பேசுகிறான், ஆனால் அவனுக்கு ஒன்று விளங்கலை. இவர் மாம்ச ரூபத்தில் வந்து பிறந்தார் பாருங்க. அதனால தான் அன்னைக்கே அவனுக்கு பிசாசுக்கே தேவன் சொன்னார், ஆதியாகமம் 3:15, மனுஷன் பாவம் செஞ்ச உடனே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். மாம்ச ரூபத்தில் இயேசு வருவார்னு அங்கேயே சொல்லியாச்சு. அவள் வித்துன்னு, ஸ்திரீனுடைய வித்துன்னு அங்கேயே சொல்லியாச்சு, அப்போவே சொல்லியாச்சு. சரி, இன்னொரு வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2 அவர் படவிலிருந்து இறங்கி உடனே அசுத்த ஆவி ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தவிர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறையிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இப்போ கவனிங்க, இவனுக்கு ரொம்ப இந்த பிசாசு இது ரொம்ப அட்வான்ஸ்டு பிசாசு இது. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? பேசுகிறது வந்து பிசாசு இந்த மனுஷனுக்குள்ளே இருக்க. எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமாய் சொன்னான். என்ன கொழுப்பு இருக்கும் பாருங்க. இயேசுகிட்ட வந்து ஐ கமாண்ட் யூ இன் த நேம் ஆஃப் காட் அப்படியே சொல்கிறான். தேவனுடைய பேரில் ஆணையிடுறேன் உமக்கு. தேவனுடைய பேரில் என்ன ஆணையிடுறாராம்? என்னை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு ஆணையிடுறேன். என்ன கொழுப்பு! அவன் நினைக்கிறான் இப்போ கடவுளே இவனுக்கு ஹெல்ப்புக்கு வருவாருன்னு. அவருடைய பேரில் ஆணையிடுறேன். எப்படி இவன் தேவனுடைய பேரில் ஆணையிட முடியும்? ஏனென்று சொன்னால் தேவன் மனுஷனுக்கு இந்த உலகத்தை கொடுத்து விட்டார். மனுஷன்தான் உலகத்தில் அதிகாரி. மனுஷன்தான் உலகத்தில் ஏதாவது செய்ய முடியும். இவனுடைய இதே என்னன்னா, நீர் தேவனுடைய குமாரனாச்சே, நீர் மனுஷன் இல்லையே. அவனுக்கு விளங்கல இதனுடைய இது. இவர் மனுஷனாக வந்திருக்கிறாரு, ஆனால் இவர் தேவகுமாரனால அதிகாரம் கிடையாதுன்றான். இவனுக்கு என்ன விளங்கல? இவரை மனுஷனாக அவர் கொண்டு வந்ததே, மாம்சமும் ரத்தம் எலும்பு உள்ள சரீரத்தை கொடுத்ததே அதிகாரத்தை இவர் கொடுப்பதற்காக தான்ன்றது அவனுக்கு விளங்கல. அவன் சொல்கிறான், உமக்கு அதிகாரம் கிடையாது, தேவனுடைய பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன், என்னை வேதனைப்படுத்தாதேன்றான். வாயை மூட்டு வெளியே வாங்கினார். திருப்பியும் மரியாதையாக வெளியே வந்தான் பாருங்க. அதிகாரம் இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால அவருக்கு அதிகாரம் பாருங்கள். மனுஷன்ற அதிகாரம். ஹலோ, மனுஷன்ற அதிகாரம். சிலர் என்ன சொன்னாங்க, நான் வெறும் மனுஷங்க, அவர் கடவுள், ஆடக்கடவுள். பூமியில் இந்த சரீரம் உள்ள மனுஷனுக்கு தான் அதிகாரம். நிறைய பேர் என்ன சொன்ன, நம்மளால் என்ன பிரதர் முடியும்? அவர் கர்த்தர். பூமியில் நம்மளால் தான் முடியும். நம்ம வச்சு தான் அவர் எல்லாம் செய்கிறார். இருக்கீங்களா? நம்மளை யூஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறாரு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் வந்து எங்கேயாவது பிரசங்கம் பண்ணுறாரா?
நான் இன்றைக்கி பேசாமல் படுத்து தூங்கிட்டு ஜனங்கள்லாம் வருவாங்க, கர்த்தர் பார்த்துக்குவார், எல்லாம் கர்த்தர் கையில் தான் இருக்குது, ஒன்றும் இல்லை, அவரே வந்து பிரசங்கம் பண்ணாலும் பண்ணுவார். பண்ணவே மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்குள் வாசம் பண்ணி நீ போகிற இடம்லாம் நான் போகிறேன், நீ செய்கிற காரியத்திலலாம் நான் ஈடுபடுறேன், உன் கூடயே நான் இருப்பேன். அப்படி தான் வேலை செய்கிறாரு ஒழிய அவராக வந்து ஒன்றும் செய்கிறதே கிடையாது. ஆகவே நான் வெறும் மனுஷன் சொல்கிறது தப்பு. இதை விட அட்வான்ஸ்டாக போய் சில கிறிஸ்தவங்க நான் வெறும் குப்பை, தூசி, பூச்சி, புழு இப்படியெல்லாம் போயிடுறாங்க. இல்லை நீங்கள் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன். இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு அதிகாரி. இந்த மாம்ச சரீரன்றதை லேசாக நினைக்காதீங்க. ஐயோ நான் வெறும் மனுஷன் நினைக்காதீங்க. இந்த மாம்ச சரீரம் எவ்வளோ ப்ரெஷஸ் பாருங்கள், இது எவ்வளோ முக்கியன்றதை கவனிங்க. இயேசு இந்த மாம்ச சரீரத்தில் வந்திருக்கிறாரு, பிசாசுக்கு வழங்கலை. இவர் தேவகுமாரனாச்சே, இவருக்கு எப்படிங்க அதிகாரம் இருக்குன்றான். அவர் சொல்கிறார், நான் மாம்ச சரீரத்தில் வந்திருக்கிறேன், அதனால எனக்கு அதிகாரம் இருக்குன்றாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்புறம் கல்வாரி சிலுவையில் மரித்து பாதாளம் வரை சென்று பிசாசை ஜெயித்து அந்த அதிகாரத்தை, அவன் பறித்து கொண்ட அதிகாரத்தை திரும்ப பறித்து நம்மிடத்தில் கொடுத்துட்டார். இப்போ பாருங்கள், மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 11ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். அவள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள், அதாவது இயேசுவும் சீஷர்களும். அவர் தேவாலயத்தில் உலாவி கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, இது நம்முடைய அதிகாரம், மார்க் 11, அந்த தேவாலயம், அந்த மலையில் பெயர்க்கிற விசுவாசம் அதெல்லாம் இங்கே தான் நடக்குது இல்லையா? தேவாலயத்தில் எல்லாரையும் விரட்டுறாரு, விசுவாசத்தை பற்றி பேசுகிறாரு, மலையை பெயர்க்கிறது அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ எருசலேமில் தேவாலயத்துக்கு வந்தப்போ அவங்க கேட்குறாங்க, பரிசேயரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து 28, நீர் எந்த அதிகாரத்தினால் இவளை செய்கிறீர்? இவளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார். எந்த அதிகாரம், யார் கொடுத்தது? 2 கேள்வி. எந்த அதிகாரம், யார் கொடுத்தது? இயேசு சொல்கிற பதில் பாரு. இயேசு பிரதித்திரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். தான் கரெக்டான மெத்தடு. நீ கேள்வி கேட்ட, சரி நானும் கேட்குறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்னும் அதிகாரத்தினாலே வேலை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷரால் உண்டாயிற்றா? எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்னையே அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் யோவானை மெய்யாய் தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் என்ன அதிகாரத்தினாலே இதை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். உனக்கு தெரியாத, எனக்கும் தெரியாது போன்ட்டார். சொல்ல முடியாது. சிலர் நினைக்கிறாங்க, அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதனால டு கெட் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவன்கிட்ட 2 கேள்வியை கேட்டு அவர் தப்பிச்சிட்டாரு, இவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு அவர் தப்பிச்சிட்டாரு. ஏன்னா பதில் சொல்ல விரும்பல, பதில் கிடையாது, அதுக்குன்னு கிடையாது, பதில் இருக்குது. அது என்ன பதில், அதை பார்ப்போம். இங்கே அவர் சொல்லலை, பார்க்க வேண்டியது நம்ம வேலை, அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அவர் அவனுக்கு சொல்லலை, அதனால் நம்மளுக்கும் சொல்ல மாட்டாருன்னு இல்லை, நம்மளுக்கு தெரியணும் பதில் என்னன்னு. எந்த அதிகாரத்தினாலே, யார் கொடுத்த அந்த அதிகாரம், எந்த அதிகாரத்தினால இதை செய்தீர், யார் கொடுத்த அதிகாரத்தை? 2 கேள்வி இல்லையா? அவனுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாரு, நம்மளுக்கு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நம்ம அவருடைய பிள்ளைங்களாச்சே, நமக்கு ஸ்பெஷலாக சொல்லுவார். எனக்கு தெரியும் எந்த அதிகாரத்தினாலே, யார் கொடுத்த அதிகாரத்தினாலே. யோவான் ஸ்நானனை பற்றி அவர் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லியிருந்தானாலே பதில் கிடச்சிருக்கும் அவனுக்கே. ஏன்னா அதில் தான் பதில் இருக்குது. அவர் வேணும்னு தப்பிக்கிறதுக்காக அப்படி கேட்கல. யோவான் ஸ்நானனை பற்றி பதிலை சொல்கிறதுக்காக தான் கேட்டார். ஆனால் அவனுங்க ஒரு பேர் பொலிட்டிக்கலாக பேசுகிறதுனால போன்ட்டார், சொல்ல முடியாது போன்ட்டார். அவன் ஒழுங்காக பதில் சொல்லியிருந்தான்னா அதுலேயே பதில் வந்திருக்கும். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனுஷனால் உண்டானதா அல்லது தேவனால் உண்டானதா சொல்லுனார், அதானே கேட்டார். அதுலேயே பதில் இருக்குது. யாருடைய எந்த அதிகாரம், யாருடைய அதிகாரன்றதுக்கு பதில் அங்கேயே இருக்குது. யோவான் கொடுத்த ஸ்நானம் மனுஷரால் உண்டானதா தேவனால் உண்டானதா? பதில் என்ன? நான் சொல்கிறேன் பதில். யோவான் யார்? மனுஷன். அந்த ஞானஸ்தானம் யார் கொடுத்த ஞானஸ்தானம்? மனுஷன் தண்ணியில் கொடுத்த ஞானஸ்தானம். அந்த மனுஷனே சொல்கிறான், என்னை காட்டிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சின் வாரகுடன் அவுக்கிறதுக்கு பாத்திரம் அல்ல,
அவர் உங்களை பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார். அப்போ வேற ஒரு அபிஷேகம் இருக்குது, வேற ஒரு ஞானஸ்தானம். ஞானஸ்தானம்னு சொல்கிறான், பரிசுத்தாவியினாலும் உங்களை ஸ்நானம் பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மனுஷன் உங்களை தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அவர் என்னை காட்டிலும் பெரியவர், அவர் வேற ஒரு ஸ்நானத்தை உங்களுக்கு தரப்போகிறார், பரிசுத்தாவியின் ஞானஸ்தானம், அதை உங்களுக்கு தருவார் அவர் அப்படிங்கிறார். அப்போ யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானம் மனுஷர் கொடுத்த ஞானஸ்தானம். ஏன்னா இயேசு கொடுக்குற பரிசுத்தாவியின் ஞானஸ்தானம் தேவன் கொடுக்குற தேவனால் உண்டான ஸ்நானம். சரி, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனுஷரால் உண்டானதா தேவனால் உண்டானதா? மனுஷரால் உண்டானது. ஆனால் எப்படி அவன் ஞானஸ்தானம் கொடுக்கலாம்? தேவனிடத்தில் அதிகாரம் பெற்றவனாக அவன் கொடுக்கிறான். யோவானுடைய அதிகாரம் எங்கேருந்து வந்தது? தேவன் கொடுத்த அதிகாரம். தேவன் அவன் அழைச்சிருக்கிறார், அவன் அபிஷேகம் பண்ணியிருக்கார், அவன் அனுப்பியிருக்கிறார், அவன் பிரசங்கம் பண்ணுறான். அவன் தேவனால் பிறந்தவன். ஆக்சுவலாக தேவன் அவனை பிறக்க வச்சிருக்கார் இந்த பூமியில். அற்புத விதமாக பிறந்து அவனை ஆயத்தப்படுத்தியிருக்கார் கடவுள் இந்த ஊழியத்துக்குன்னு. அவனுடைய ஆளும் ஊழியமும் தேவனிடத்திலிருந்து உண்டான காரியங்கள். அப்போ சொல்கிறார் இயேசு, மனுஷன் கொடுத்த ஞானஸ்தானம் அது, ஆனால் அந்த மனுஷன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன். மனுஷன் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் அதிகாரம் பெற்றவன் கொடுத்தான். நீங்கள் கேட்குறீங்க, எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிற? இது யார் கொடுத்தது உனக்குன்னு? நான் ஒரு மனுஷன். இயேசு சொல்கிறாரு, நான் ஒரு மனுஷன். இதன் அர்த்தம் என்ன? யோவானை போலவே நானும் இன்னொரு மனுஷன், நானும் தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்று இதை செய்கிறேன். தேவனுடைய அதிகாரத்தை வச்சு தான் நான் சொன்னேன், புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் விரட்டினேன். நான் தேவாலயத்திலிருந்து தேவன் கொடுத்த அதிகாரத்தின் பேர் தான் பிசாசை விரட்டுறேன், தேவன் கொடுத்த அதிகாரத்தின் பேர் தான் வியாதியை விரட்டுறேன், தேவன் கொடுத்த அதிகாரத்தை பேரில் தான் நான் சொல்கிறேன், மலையை பார்த்து கூட சொல்லு, மலை கூட பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்கிறேன். தேவன் கொடுத்த அதிகாரத்தில் தான் நான் போதிக்கிறேன் அப்படின்றாரு. இருக்கீங்களா? அவர் உயிரோடு எழுந்த பிறகு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த அற்புதமும் செய்யலை. அவர் ஒன்றும் பண்ணல, இந்த பூமியில் போயிட்டார். ஏன்? பிசாசு நினச்சா இவரை தொலைச்சி கட்டோம், அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரே தொல்லை கொடுத்துட்டு இருந்தா அந்த மனுஷன், இருந்தாலும் ஒழிச்சு கட்டோம் நம்மன்னு சிலுவையில் அரைஞ்சப்ப. கடைசியில் பார்த்தா 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துட்டார். அதுக்கப்புறம் சரி உயிரோடு எழுந்துட்டாருன்னு இது ஏதோ அந்த கதையை ஏதோ தாறுமாறாக்கி இதை பற்றி வதந்தி எல்லாம் பரப்பி பொய் புரட்டி எல்லாம் பரப்பி ஊரெல்லாம் கெடுத்து வச்சுருந்தான் பாருங்கள். கடைசியில் பார்த்தா பெந்தேகோஸ்து நாள் 50ஆவது நாள் என்ன ஆயிடுச்சு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கினோடனே இந்த ஒரு இயேசுக்கிட்டே அவன் படாத பாடுபட்டான். இப்போ 120 இன்னொரு இயேசுங்க உண்டாக்கிட்டாங்க. 120 பேர் இயேசு மாதிரியே இப்போ இருக்கான், வல்லமை உள்ளவனாக இருக்கிறான், அவனும் அதிகாரம் செலுத்துறான். பிசாசே போ இயேசு நாமத்தினால்ன்றான். பேதுரு யோவானையும் கூப்பிட்டு கேட்குறான், இருந்தால் முடவனாக இருந்தானே எப்படி நடந்தான்? சொல்கிறார், நீங்கள் சிலுவையில் இருந்த அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அவருடைய நாமத்தின் பேரில் இருக்கிற அதிகாரத்தினால் இந்த மனுஷன் எழுந்துச்சு நடக்கிறான். எப்படி நடக்க வச்சேன்னு கேட்குறான். முடமாக இருந்தவன் எப்படி நடக்க வச்சேன்னு சொல்கிறாரு, அவருடைய நாமத்தின் பேரில் இருக்கிற அதிகாரம் இப்போ எனக்கு வந்துருச்சு, என்கிட்ட கொடுத்துட்டாரு. சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கற்பித்தவர்களெல்லாம் அவர்களுக்கு போதிங்க, அவங்களையும் உங்களை மாதிரி அதிகாரம் உள்ளவர்களாக ஆக்குங்கன்னாரு. அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவங்கிறது ஏதோ ஒரு மதத்தில் சேர்றதில்ல, ஏதோ ஒரு புது இதில் போய் சேர்ந்து பேர் கொடுத்துட்டு நான் அதில் மெம்பர்ன்றது இல்லை. கிறிஸ்தவன்றது என்ன? கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், ஜனங்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளும்போது அதிகாரிகளாக மாறுகிறார்கள், அதிகாரம் பெற்றவர்களாக தங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை சீரமைக்க, எல்லாவற்றையும் அடக்கி ஆள கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள அதிகாரம் பெற்றவர்களாக, மலை போன்ற பிரச்சனைகளை கூட பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னபடியே ஆகும் என்கிற அப்படிப்பட்ட அதிகாரத்தை தன்னுடைய வாயிலே பெற்றவர்களாக அவர்கள் விளங்குகிறார்கள். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. மீதியெல்லாம் வெறும் மதம். நம்ம மதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம், எது ரியல் இதோ அதை விட்டுட்டோம். அதிகாரத்தை விட்டாச்சு, வல்லமையை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு, பாக்கியம் ஸ்லாக்கியம் எல்லாம் போச்சு. வெறும் கிறிஸ்தவ கல்யாணம், பேர் வைக்கிறது, செத்த அடக்கம் பண்ணுறது, இதில் வந்து இறங்கிட்டோம். என்ன வருத்தமான ஒரு காரியம் பாருங்கள். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது.
நீங்கள் பிரச்சனையை பார்த்து, மலையை போன்ற பிரச்சனையை பார்த்து சொன்னால் நீங்கள் சொன்னபடியே அது ஆகும். நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதிகாரம் உண்டு. வெறும் மனுஷன், நான் என்ன ஒருத்தர் சொல்கிறார், நான் மாம்ச பிண்டம். ஐயோ, மாம்ச சரீரன்றது என்னென்ன விளங்கல பாருங்கள். கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறாரு, இந்த பூமியில் அதிகாரியாக வைத்திருக்கிறார். இந்த சரீரத்தில் நான் இங்கே வாழ்கிற நாள் வரைக்கும் இந்த பூமியில் நான் அதிகாரியாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகாரியாக இருக்கிறேன், அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறேன். நீங்களும் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அதிகாரம் உங்களுடையதாக இருக்கிறது. எழுந்து நிற்போம். கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்த அறிவினால் மக்களை நிரப்புவீராக. இந்த இடத்திலிருந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு செல்லட்டும், சந்தோஷிக்கட்டும். உடைய வார்த்தையை கேட்டவர்களுடைய வார்த்தையில் மகிழட்டும். கர்த்தாவே, வெற்றியும் வாழ்வும் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் உண்டாக இருக்கட்டும். மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து கூட பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லக்கூடியவர்களாக விளங்கட்டும். சகல ஆசீர்வாதத்தினால் அவர்கள் நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.